Hello everyone, very good evening all of you. So இன்றைய 2024 இந்த ஆண்டின் இறுதியான பேட்ச் ஃப்ளவர் எம்டிஸ்டைய ஒரு இலவசமான கலந்துரையாடல் மற்றும் ஆலோசனை இந்த லைவ் செஷனில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களையும் அட் த சேம் டைம் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் வாழ்த்துக்களையும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவித்துக் கொண்டு இன்றைய செஷனுக்குள்ள வந்து போகலாம். பெரும்பாலுமாக நான் இந்த வகுப்புல வந்து பேசுறேன் அப்படிங்கிறத விட உங்களுக்கு வந்து மலர் தேர்வுகள் பேச்சுலர் ரெமிடிஸ்ல வந்து இருக்கக்கூடிய கேள்விகள், சந்தேகங்கள் அல்லது உங்களுக்கு வாழ்வியல் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த அல்லது வேற எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மலர் மருத்துவம் சார்ந்து, பேச்சுலர் ரெமிடி சார்ந்து எந்த விதமான கேள்விகளா இருந்தாலும் சரி, அதாவது ஒரு சின்ன கேள்விதான் அல்லது சிறிய ஒரு டவுட் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அல்லது பெரிய டவுட் சார் இது எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரிதான். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃப்ளவர் ரெமிடி சார்ந்து, பேச்சுலர் ரெமிடி சார்ந்து நமக்கு கேட்கக்கூடிய எந்த ஒரு சந்தேகங்கள் மற்றும் பல்வேறு விதமான கேள்விகளுக்கு வந்து நம்ம இந்த செஷன்ல வந்து நம்ம ஆன்சர்ஸ், பதில்கள் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும். எஸ் பிளீஸ், உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள் மலர் தீர்வுகளை சார்ந்து, பேச்சுலர் ரெமிடிஸை சார்ந்து இருந்தது அப்படின்னா ஒவ்வொருத்தராக உங்களுடைய பெயர்களை வந்து தெரிவிச்சதுக்கு பின்னாடி தாராளமாக கேட்கலாம். எஸ், எல்லாரும் வந்து நான் மியூட் போட்டிருக்கேன். ஸோ பேசணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக மியூட்டை எடுத்துட்டு, அன்மியூட் பண்ணியிருப்பேன், மியூட் எடுத்துட்டு தாராளமாக பேசலாம். ஸோ அதே மாதிரி நம்ம 6:30 அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட இப்போ 10 மினிட்ஸா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து லாஸ்ட் மினிட் கூட ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், யாருக்காவது கேள்விகள், சந்தேகங்கள் மலர் தேர்வுகளை சார்ந்து இருந்தது அப்படின்னா தாராளமாக கேட்கலாம். மியூட் பண்ணிருக்கிறத வந்து நீங்க மியூட்டை எடுத்துட்டு தாராளமாக கேட்கலாம். எஸ் பிளீஸ். எஸ், எனிபடி எல்ஸ், எனிவன்? முதல்ல யார் யார் இணைந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஆனந்தவல்லி மேம், அருள்மூர்த்தி சார், முஸ்தபா அலி சார், ராமதாஸ் சார், செல்வகுமாரி மேம், சரளாதேவி மாரிமுத்து மேம், சுரேஷ் சார், விஎஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்கீங்க, யாரும் தெரியல, வனிதா செல்வகுமார் மேம், அப்புறம் ஜயோமின்னு ஒருத்தவங்க போட்டிருக்கீங்க. சரஸ்வதி சிவசங்கர். சேலத்துல இருந்து பேசுறேன். ஓகே, நன்றிங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நன்றி. எஸ், வணக்கம் மேம். எஸ், அருள்மூர்த்தி சார் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ ஒரு சிலர் எல்லாம் இப்பதான் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் நோ வை, நம்ம 6:30 அப்படின்னு சொல்லியிருந்தோம். பை லேட் 11 மினிட்ஸ் வந்து லேட்டா ஜாயின் பண்ணியிருக்காங்க. எஸ், மலர் தேர்வுகளை பற்றி உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா பேசலாம். அல்லது மலர் தேர்வுகளை பற்றி உங்களுடைய அனுபவங்களை பத்தி நீங்க பேசலாம். அல்லது நீங்க ஏதாவது புதிய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக பேசலாம். பொதுவாக நம்ம இலவச வகுப்புகள் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுப்போம். ஸோ இந்த செஷன் அப்படிங்கிறது முற்றிலுமாக ஒரு கலந்துரையாடல் மாதிரியோ அல்லது இலவச ஆலோசனைகள், பேச்சுலர் ரெமிடிஸ் சார்ந்திருக்கக்கூடிய ஆலோசனைகள் அப்படிங்கிற பேர்ல வந்து நம்ம பார்க்க முடியும். அதனால வந்து உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா தாராளமாக எந்த ஒரு சிறிய கேள்வி, சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய கேள்வி, சந்தேகம் அல்லது குழப்பங்கள் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் தாராளமாக பதிவு செய்யலாம். எஸ், எனிவன்? எஸ், அருள்மூர்த்தி சார் புதுசா இப்ப ஜாயின் பண்ணிருக்கீங்க. அருள் சார். சார், அது ஒண்ணும் இல்ல, ரகசிய மலர் தீர்வுகள் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஸோ இதுல எந்த அளவுக்கு ரகசியம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி, உங்களுடைய விஷயங்கள் எப்படி இருந்தது, எப்படி சொல்ல முடியும், அப்படி ஏதாவது புது ரகசியங்கள் மாதிரி இருக்கா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் உள்ள வந்திருக்கேன். மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. சந்தேகங்கள் அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவுல இல்லை, ஏன்னா அனுபவங்கள் ரொம்ப குறைவு. உங்களுடைய அனுபவங்கள்ல அந்த ரகசியம் அப்படிங்கிற விஷயம் என்ன? ஏன்னா ரகசியம்னா மத்தவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அப்படிதானே? அதுக்காக தான் சரி அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். நன்றி சார். நன்றி சார். அதுக்கு முன்னாடி நம்ம இலவச வகுப்புகள் வந்து நம்ம நிறைய எடுத்திருந்தோம். அதெல்லாம் வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். நம்மளுடைய வகுப்புலையுமே வந்து நம்ம
அதோட ரெக்கார்டிங்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து பதிவு பண்ணியிருந்தோம். அந்த இலவச வகுப்புகள் எல்லாமே வந்து பார்த்துருந்தீங்களா சார்? சார் இலவச வகுப்புகள் பார்க்கல. பட் உங்களுடைய அந்த டெலகிராம் குரூப்ல நான் இருக்கேன். ஸோ உங்களுடைய பதிவுகள ஓகே. பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு சரிங்க. சில இது நம்முடைய பார்த்துருக்கேன். வாட்ஸ்அப் எஸ். ம். அதான் ஒரு சில பதிவுகள பார்த்துருக்கேன். பட் முழுசா எல்லா யூடியூப்பும் நான் பார்த்ததில்ல. பட் டெலகிராம்ல நீங்க சரிங்க. போடுற எல்லா விஷயங்களும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க. டெலிகிராம்ல பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து இன்பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். யூடியூப் லைவ்ல எடுத்திருந்தேன். இன்பேஷன்ஸ் சரி. மலர்களை பத்தின பதிவுல பாத்தீங்களா ஐயா முழுமையா? இல்ல நான் அது யூடியூப் மேக்ஸிமம் போறதில்ல சார். நான் வந்து நீங்க இந்த பதிவு போடுறீங்க இல்லையா? அது மட்டும் தான் நான் பார்ப்பேன். ஓகே. அந்த நம்முடைய எழுத்து வாட்ஸ்அப் பதிவுகள் குரூப்ல மட்டும் தான் இருக்கீங்களா ஐயா நீங்க? இல்ல, நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்களா? இல்லைங்க. சரி, ஓகே. முடிஞ்சா வந்து நீங்க செஷனுக்கு பின்னாடி வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இணைந்துக்குங்க. வாட்ஸ்அப் சரிங்க, குரூப்லயே வந்து உங்க டெலிகிராம்ல இருக்கிற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து ஃப்ரீ சரிங்க. கிளாஸஸ் போடுறதோடய நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஆனா நிறைய ஓகே நேரங்கள் சார். வந்து நம்ம இலவச வகுப்புல அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய சூட்சுமங்கள் ரகசியங்கள் எல்லாம் சொல்லியிருந்திருப்போம். பட் இது ஆண்டோட இறுதி அப்படிங்கறதுல வந்து நம்ம ரகசிய மலர் தேர்வுகள் அப்படிங்கிற சொல்லியிருந்தாலும் ஒரு கலந்துரையாடல் அல்லது ஆலோசனை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஏற்பாடு செஞ்சிருந்தோம். கண்டிப்பாக வந்து ரகசிய மலர் தேர்வுகள் அப்படிங்கிறது வந்து நம்ம நம்ம செஷனோட எண்டிங்ல வந்து அந்த ரகசியங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு சில ரகசியங்களை வந்து இலவசமாக நிச்சயமாக கொடுக்குறேன். சார் ஓகே வாட்ஸ்அப் சார். லிங்க் தேங்க் யூ. வேணுமா? ஓகே, தேங்க்யூ சார். தேங்க் யூ சார். ஸோ தேங்க் யூ. ஓகே, தேங்க்யூ. வாட்ஸ்அப் லிங்க் ஐயா வந்து கேட்டிருக்காரு. ஸோ அதனால வந்து நம்ம வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் பதிவு பண்றேன். ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க இப்போவே வந்து நீங்க தாராளமாக குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மெசேஜ்ல பதிவு பண்றேன். ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க மெசேஜை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா வந்து நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் வந்து இணைந்து கொள்ள முடியும். என்னோட நான் போட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க் அப்படிங்கிறது எல்லாராலும் ஆக்சஸ் பண்ண முடியுங்களா? மெசேஜ்ல எல்லாருக்கும் காட்டுதா? எஸ், ஓகே. தேங்க்யூ சார். முஸ்தபா அலி சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ யாரேனும் வந்து நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இலவச வாட்ஸ்அப் குரூப் தான். அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா மலர் தேர்வுகள் மட்டும் இல்லாம வந்து இன்னும் அடிஷனலா இருக்கக்கூடிய ஒரு ஹீலிங் சார்ந்த விஷயங்கள், மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி நமக்கு வாழ்வியலுக்கு வந்து மிக அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஒரு சில வகுப்புகள் அப்படிங்கிறது வந்து இலவசமாகவும் அந்த குரூப்ல இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லிங்க்ஸ் கிடைக்கும் போது தாராளமாக படித்துக் கொள்ள முடியும். எஸ், தேங்க்யூ சார். எஸ், ஓகே. தேங்க்யூ சார். யாராவது உங்களுடைய மலர் தேர்வுகளுடைய அனுபவங்கள், நீங்க ஏதாவது புதுசா எடுத்திருந்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு லைஃப்ல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். அந்த மாதிரி உங்களோட அனுபவங்கள் வந்து இருந்தது அப்படின்னு சொன்னாலும் தாராளமாக உங்களுடைய ஒவ்வொருத்தருமே வந்து தெரிவிக்கலாம். அல்லது இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதை பத்தியும் வந்து பேசலாம். ஸோ எனவே இந்த வகுப்போட இந்த செஷனோட இறுதியில் அப்படிங்கிறது வந்து நான் இந்த பார்ட் வந்து நான் எடுத்து வந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத சொல்றேன். And நம்ம இப்போ 7:30க்கு வந்து நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி அல்லது 7:45 முடிக்கிறதுக்கு முன்னாடி 95% ஆஃப் த நேரங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய விஷயங்களுக்காக தான். உங்களுடைய விருப்பங்களை பொறுத்து நீங்க எந்த விஷயங்களை வேணாலும் கேட்கலாம். எந்த விஷயங்களா இருந்தாலும் பேட்ச் ஃபிளவர் ரெமிடி சார்ந்து எனக்கு என்ன அனுபவம் ஆராய்ச்சிகள் இருக்கு அல்லது நான் என்ன புதுசா தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் சந்தேகங்களுக்கு தாராளமாக பதிலளிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களும் இப்பதான் ஜாயின் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி பிரபா. யாராவது உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே, ரகசியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம். கண்டிப்பா வந்து நான் ரகசியங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம கடைசி இறுதியில வந்து நான் சொல்றேன். ஃபிளவர் ரெமடிஸ்ல வந்து ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் வந்து ரகசியங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை வந்து நான் இலவசமாக எல்லாருக்குமே வந்து சொல்றேன். நோ வரிஸ். அதற்கு முன்னாடி உங்களுடைய கலந்துரையாடல்கள், உங்களுடைய அனுபவங்கள், கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம். unable to join, I had try many times அப்படின்னு சொல்லி கார்த்திக் பாண்டியராஜன் சார் போட்டிருப்பார். பட் ஏன் அவங்களால வர முடியல அப்படின்னு தெரியல. ஸோ அவங்களுக்காக நம்ம நியூ லிங்க் வந்து நம்ம குரூப்ல பதிவு பண்ணிட்டு போட்டுடலாம். எஸ் ப்ளீஸ். யாருக்கும் எதுவும் இல்லையா?
ஒரு சிலர் புதுசா இருப்பீங்க சார், ஃப்ளவர் ரெமடி அப்படின்னு சொன்னாலும் நான் இப்பதான் கேள்விப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி யாரானு இருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக உங்களுடைய கேள்விகள் வந்து கேட்கலாம். எஸ். எல்ஐசி வெங்கட், பாண்டியராஜன் கார்த்திகேயன், டாக்டர் ஆர் சித்ரா. எஸ் ப்ளீஸ். மலர் பேட்ச் ஃப்ளவர் ரெமடி சார்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக பதிவு செய்யலாம் அல்லது கேட்கலாம். ஹாய் சார், ப்ளீஸ் ஷேர் சக்சஸ் ஸ்டோரிஸ். ஓகே, கண்டிப்பா டெஃபினெட்லி வந்து சக்சஸ் ஸ்டோரி சொல்லலாம், ரகசியங்களை பத்தி பேசலாம். என்னுடைய நேரம் அப்படிங்கிறது ஒரு 20 to 30 minutes மட்டும். அன்ஏபிள் டு டாக். ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸோ என்னோட நேரங்கள் அப்படிங்கிறத நான் குறைவாக எடுத்துக்கிட்டு இது உங்களுக்கான நேரம் அப்படிங்கிறதுனால நம்ம வகுப்பு மாதிரி வந்து கொண்டு போகாம ஒரு கலந்துரையாடல் அல்லது ஆலோசனைகள் அப்படிங்கிற பேர்ல வந்து நம்ம ஆண்டினுடைய இறுதியான ஒரு பேச்சுலர் எம்பிசன வகுப்பு அப்படிங்கிறதுனால ஏற்பாடு செஞ்சிருக்கேன். அதனால ஏதேனும் உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். எஸ், பாண்டியராஜன் கார்த்திகேயன் சார். பரிசுத்தர் ஆர் பரிசுத்தர் சுப்பிரமணியம். எஸ், வணக்கம் சார். ஜெயஜோதி. எஸ் மேம். ஏன் வந்து இந்த கடைசியா ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வந்து நம்ம ஆக்சஸ் கொடுக்கல அப்படின்னா, நம்ம ஒரு 6:30 அப்படிங்கிறது நேரம் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மேபி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கலாம். ஸோ 6:30 அப்படிங்கும்போது வந்து ஒரு 5 to 10 minutes அப்படிங்கிறது இட்ஸ் ஓகே, வேலிட் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு சிலர்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு மெத்தன போக்கில் இருக்காங்க அப்படின்னா, எல்லா வேலையும் பார்த்துட்டு இல்லை வந்து நம்ம ஒரு டைம் பாஸ் மாதிரி ஏதோ சும்மா ஜாயின் பண்ணணும் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்களே அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சிலர் வந்து ஜாயின் பண்றாங்க. அந்த மாதிரி அன்னெசரியா வந்து நமக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து அந்த ஆத்தரைஸ் பர்மிஷன் வந்து கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரங்களுக்குள்ள யார் ஜாயின் பண்றாங்களோ உண்மையை யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு மட்டுமே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் போயிட்டு சேர்ந்தா போதும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். ஐ டிரைவ் கான்ஃபிடென்ட் அவுட் ஆஃப் டேக்கிங் பேச்சுலர் ரெமடிஸ். சரளாதேவி மாரிமுத்து மேம் மெசேஜ் போட்டிருக்காங்க. ஸோ அன்ஏபிள் டு டாக் அப்படின்னு சொல்லி. ஸோ என்னால் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்து டிரைவ் பண்ண முடியுது ஆஃப்டர் டேக்கிங் பேச்சுலர் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாராலும் படிக்க முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஷேரிங் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன்ஸ். எஸ் ப்ளீஸ். எஸ். ஓகே, நீங்க எதுவும் பேசல அப்படின்னா நான் உங்க எல்லார்கிட்ட வந்து கேள்வி கேட்பேன். ஸோ கேள்விக்கு வந்து எல்லாரும் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பேசுனீங்க அப்படின்னா நீங்க கேட்குற கேள்விக்கு நான் ஆன்சர் பண்றேன். அப்படி இல்லைன்னா நான் கேட்க வேண்டிய கேள்விகளுக்கு வந்து நீங்க எல்லாரும் ஆன்சர் பண்ற மாதிரி வந்து இருக்கும். கேள்வி கேட்கலாமா? எஸ். ஒரு சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் வித் பேட்ச். எஸ், சரளாதேவி மேம் போட்டிருக்கீங்க. மை மாம் காட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் வித் பேச்சுலர் ரெமடிஸ். அதாவது ஒரு முதல் தரமான மருத்துவ சிகிச்சை அப்படிங்கிறதும் அதே போல மருத்துவமனைகள்ல வந்து ஒரு முதல் தரமான அந்த ஒரு கேரிங்னஸும் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து கிடைச்சிருந்தது ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது டியூ டு பேச்சுலர் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நமக்கு பொதுவாக எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் அல்லது இதே ஸ்லைடு வந்து நான் நிறைய நேரங்களில் வந்து ஷோ பண்ணி இருந்திருப்பேன், நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சும் இருக்கலாம்.
ஸோ பொதுவாக வந்து நம்ம மலர்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து வெறும் மொட்டுக்கள் மலர்கள் அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு பெரும்பாலும் வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு மலர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து நிறைய விதங்கள்ல அந்தந்த மலர்கள் அப்படிங்கிற ஒரு தன்மைகள் வந்து எப்படி வந்து படிப்படியாக பரிணமித்து மலர்கள் அப்படிங்கிற ஸ்டேட்டை வந்து தொட்டுட்டு மலர்கள் அப்படிங்கிற ஸ்டேட்டை தாண்டி வந்து பல்வேறு விதமாக எப்படி ஆரம்பித்ததோ அதே போல முடிகிறது அப்படிங்கிறது இங்க வந்து நம்ம இந்த பிக்சர்ல வந்து ஷோ பண்ணியிருந்திருப்போம். ஸோ அப்ப அது போல வந்து நம்மளுடைய மனிதனுடைய வாழ்விலும் வந்து நம்ம குழந்தையாக பிறந்திருந்து பின்பு வளர்ந்து வயதாகி பின் ஏதோ ஒரு வகையில் நம்ம இறந்து போவோம். ஸோ அது போல அந்த மலர்கள் எடுக்கக்கூடிய தன்மைகள்ல வந்து முழுமையான தன்மை அப்படிங்கிறது நமக்கு இந்த பிக்சர்ல ஷோ பண்ணியிருக்கிற மாதிரி நமக்கு அந்த மலர்கள் அப்படிங்கிற ஒரு தன்மையில தான் வந்து இருக்கும். இதை ஒருத்தர் யாராவது படிக்க முடியுமா? இந்த 12 பார்ட்டை வந்து மலர்கள் எப்படி எல்லாம் வந்து டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அதை யாராவது ஒருத்தவங்க வாசிக்க முடியுமா? யாராவது ஒருவர் தாராளமா வந்து வாசிக்கணும் அல்லது படிக்கணும் அல்லது வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அனைவரையும் மியூட் போட்டிருக்கேன். மியூட்டை எடுத்துட்டு தாராளமாக வாசிக்கலாம். சார் வாசிக்கலாமாங்க சார்? எஸ் மேம். அரும்பு, நனை, முகை, முக்குள், முகில், மொட்டு, போது, மலர். அந்த அது இன்னொன்னு ஹைடா இருக்க மாதிரி தெரியுது சார். அடுத்தது பொதுமுகர். இப்ப தெரியுதுங்களா? தெரியுதுங்க சார். வி பொதுமர், பொம்மல், செம்மல். சரி, இந்த செம்மல் அப்படிங்கிற வார்த்தையில நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம். சரி, இந்த இப்ப குறிப்பிட்ட பெயர்கள் வந்து நாம பிரதானமாக பயன்படுத்தக்கூடியதோ அல்லது நம்ம பிரதானமான வழக்கு மொழிகளை சொல்லக்கூடிய இந்த மலர்கள் சார்ந்து நம்ம என்னென்ன விதமாலாம் வந்து இந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு படியில ஸ்டேட்ல வந்து நம்ம என்னென்னலாம் வந்து வழக்கு மொழிகளை வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? இங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய மொட்டு பயன்படுத்துறோம். நெக்ஸ்ட் மொட்டு, மலர். இது வந்து மலருக்காக பயன்படுத்தக்கூடிய வேர்டுங்க சார். சரி, அரும்புன்னு நிறைய டைம்ல சொல்லுவோம் இல்லையா? அரும்புன்னு சொல்லுவோம் சார். அரும்பு விட்டுருச்சு செடியில அப்படிங்கிற. சரி, அப்ப பொதுவா என்ன அப்படின்னா அந்த அரும்பு அப்படிங்கிற முதல் ஸ்டேஜும் அதற்கு அடுத்து மொட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய 6வது ஸ்டேஜும் மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய 8வது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பொதுவா வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு அறிவியலா தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து இலக்கியமாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம அந்த மாதிரி போகாம பொதுவாக இன் ஜெனரல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம அரும்பு, மொட்டு, மலர் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும். ஆனா இந்த அரும்பு, மொட்டு, மலர்கள் அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னாடி நமக்கு நனை, முகை, மொக்குள், முகில், மொட்டு, போது, மலர், இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச அரும்பு, மொட்டு, மலர் அப்படிங்கிற இந்த 3 ஸ்டேட்டுக்கு இடையில அந்த 3 பகுதிகளுக்கு இடையிலே பார்த்தோம் அப்படின்னு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 பகுதிகள் வருது. நனை, முகை, மொக்குள், முகில், போது, இந்த மாதிரி 5 விதமான இந்த மலர்களுடைய பரிணாமங்கள் அல்லது மலர்களுடைய படிப்படியாக எப்படி வந்து வளருது பரிணமிக்குது அப்படிங்கிறத பொறுத்து 5 விஷயங்கள் நமக்கு எத்தனை நாள் வரையில வந்து தெரிஞ்சு கொண்டதில்லை அல்லது தெரியாமல் இருந்திருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஐயா, இப்ப இதை சொல்லுங்க, இது இந்த ஸ்லைட்ல ஷோ பண்ணிருக்கக்கூடியது அப்படிங்கிறது மலர் தேர்வுகளை சார்ந்து ரகசியமா ரகசியம் இல்லையா அப்படின்னு சொல்லி அருள்மூர்த்தி ஐயா நீங்க சொல்ல முடியுமா? எஸ் அருள்மூர்த்தி சார். சார் புரியல. இப்ப இங்க ஷோ பண்ணிருக்கக்கூடியது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா? இது வந்து ரகசியமா அப்படின்னு உங்களால கன்சிடர் பண்ண முடியுங்களா பண்ண முடியலீங்களா அப்படின்னு கேட்கிறேன் சார். சார் இது நார்மலா வந்து தமிழ்ல வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். தமிழ் படிக்கிறவங்க எல்லாமே இந்த ஃப்ளவர்ஸ் பத்தி பேசக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றது. பெண்களுடைய பருவநிலையும் இத ஒட்டி சொல்லுவாங்க. சொல்லுங்க. சரிங்களா, இப்ப இதுல வந்து இந்த நனை, முகை, முகி, வி, பொதும்பர், பொம்மல், செம்மல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க முன்னாடியே வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா மலர்களை பத்தி? கேள்விப்பட்டிருக்கேன். தமிழ் புக்ல நம்ம கவிதைகள்ல இந்த புறநானூறு, அகநானூறு விஷயங்கள்ல இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த விஷயங்கள் இருக்கு, நிறைய இருக்கு. சரிங்க சரிங்க. சரி, நாம அதுல கவனம் செலுத்துறது இல்லையே ஒழிய மற்றபடி இந்த விஷயங்கள் வந்து நம்மளுடைய தமிழ் மரபுகள்ல வந்து அதிகமா உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். சரிங்க, தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இப்போ என்னன்னா பொதுவாக நம்ம இந்த பேச்சுலர் எம்டிஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது நம்ம பிரதானமாக மலர்கள் அப்படிங்கிற ஸ்டேட்ல இருந்து மட்டும்தான் வந்து பொதுவா வந்து எடுப்பாங்க.
அதாவது நம்ம இந்த பிக்சர்ல குறிப்பிட்டிருக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த மலர்கள் அப்படிங்கிற ஸ்டேட் ஒட்டுமொத்தமா நம்ம இந்த 12 பரிணாமங்களாக பார்க்கும்போது அந்த 8வது பகுதியாக இருக்கக்கூடிய அந்த மலர்கள் அப்படிங்கிற ஸ்டேட்டை தான் வந்து நம்ம எடுக்கிறோம். இது நிறைய இடங்கள்ல நம்ம வந்து சொல்லியிருப்போம். இப்போ ஒரு மூலிகையில வந்து நமக்கு செடி இருக்கு, மரம் இருக்கு, கொடி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஏன் வந்து பேச்சுலர் ரெமடிஸ்ங்கிறது நமக்கு ரொம்ப வந்து மற்ற மருத்துவ ரீதியான விஷயங்கள் இருந்தும் மாறுபட்டு இருக்கு. அதே மாதிரி மற்ற மருத்துவ முறைகள் அல்லது ஹீலிங் போன்ற விஷயங்களை செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் கிட்டத்தட்ட வந்து பெரும்பாலான விஷயங்கள் வந்து ரொம்ப அபரிமிதமாக பேச்சுலர் ரெமடிஸ் செய்யுது அல்லது மலர்கள் ஏன் செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ எப்படி வந்து இந்த 12 ஒவ்வொரு ஸ்டேட்டா வந்து இருக்கக்கூடியதுல அந்த 8வது பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலர்கள் அப்படிங்கிறது வந்து இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸினுடைய ஒரு முழுமையான தன்மை அப்படிங்கிறது நமக்கு மலர்கள் அப்படிங்கிறதுல வரும். அதாவது எப்படி வந்து ஐயா சொல்லி இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு தாழ்மை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் ஒரு பெண் வந்து ஒரு ஒரு முழுமையான தன்மை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மலர்கள் அப்படிங்கிறது வந்து அந்த மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 8வது ஸ்டேட் அப்படிங்கிறத ஒரு முழுமையான தன்மை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக 9வது ஸ்டேஜ்ல இருக்கும் அந்த வி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு அந்த மலர்கள் சாய்ந்து ஒரு வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய நிலைமை. அதாவது முழுமையாக வளர்ந்ததுக்கு பின்னாடி நம்ம அந்த மெச்சூரிட்டி அல்லது வந்து வயதான காலங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அது போல நமக்கு வந்து அந்த மலருக்கு அந்த முழுமையான தன்மைக்கு அப்பாற்பட்டு வரக்கூடிய முதல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது நம்ம வீழ்ச்சின்னு எடுத்துக்கலாம் அல்லது வந்து வி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம இலக்கியங்களோ அல்லது தமிழ் மரபு மொழிகளோ வந்து எப்படி வேணா இருக்கலாம். நான் சொல்றது வந்து நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எப்படி பாக்குறேன் அப்படிங்கிறது மட்டும்தான். அப்ப நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து ஒரு இணக்கமான தன்மைகள் வந்து ஒரு சிலது இருக்கலாம், ஒரு சிலது வந்து மாற்று கருத்துக்களும் இருக்கலாம். பட் நோ ப்ராப்ளம். ஸோ அடுத்த வந்து இந்த பொதும்பர், பொம்மல், செம்மல் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கம்ப்ளீட்டா அந்த மலர்களுடைய ஸ்டேட் அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சிருது அப்படிங்கிறத நம்ம பொருத்தி பார்த்துக்கணும். சரி, இதுவே வந்து நம்ம ஜோதிடம் தெரிந்த நபர்களா இருந்தாங்க அல்லது வந்து ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாங்க அப்படின்னா ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு 12 பாவங்கள் இருக்கும் அல்லது 12 ராசிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முதல்ல இருக்கக்கூடிய அந்த லக்ன பாவம் சொல்லக்கூடியதை கடந்து 2ஆம் பாவம், 3ஆம் பாவம் அப்படின்னு சொல்லி படிப்படியாக நம்ம 12 பாவங்களை வந்து ஒருத்தரோட லைஃப்ல வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அந்த 12 பாவங்களையும் டிராவல் பண்ற மாதிரி வந்து இருக்கும். இப்ப அது போல இந்த மலர்கள் அப்படிங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட 12 ஸ்டேஜ் அப்படிங்கிறது இருக்கு. இது நம்மளோட வந்து நம்மளுடைய ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாகவும் நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஜோதிட ரீதியாக தெரிந்த நபர்கள் ஒரு மனிதனுடைய ஆயுள் அப்படிங்கிறது எந்த பாவம் சார்ந்து வந்து சொல்றாங்க அல்லது எத்தனாவது பாவத்தை வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஜோதிடம் தெரிந்த நபர்களோ அல்லது ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்களோ தெரிவிக்க முடியுமா? எஸ், யாராவது? எஸ், எனிவன்? சொல்லுங்க மேம். 8ஆம் பாவம் சார். சரி. அப்போ 8ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்ம ஜோதிட ரீதியா பார்ப்போம். இது வந்து ஜோதிட ரீதியா நம்பிக்கை இருக்கு, ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. ஜோதிடத்து மேல நம்பிக்கை இல்லை, ஜோதிடமே தெரியாதுங்கிறவங்களுக்கு வந்து அதை பத்தி கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்ப நம்ம ஒரு ஆயுள் அப்படிங்கிறது அதனுடைய நம்முடைய ஒரு முழுமையான தன்மை, நம்முடைய ஃபுல் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறத ஆயுள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ நம்மளுடைய அந்த எக்ஸ்பெக்டன்சி லெவலுடைய ஒரு முழுமையான தன்மை அப்படிங்கிறது நமக்கு ஆயுள் அப்படிங்கிறது நம்ம கணிக்கிறோம் அல்லது வந்து பாக்குறாங்க. அதே போல அந்த மலர்களுடைய முழுமையான தன்மை என்பதை வந்து நம்ம இங்க அதே மாதிரி இந்த 8வது ஸ்டேஜ்ல அல்லது வந்து 8வது பரிணாமங்களை பார்க்கும்போது நமக்கு மலர்களாக வருது, அதாவது முழு தன்மை அப்படிங்கிறது. அதுக்கப்புறத்தையும் வந்து வீச்சு அப்படிங்கிற வரதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அந்த ஆயுள் அப்படிங்கிறது வந்து நம்ம 8ஆம் பாவத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் ஒருவர் பிறந்ததுல இருந்து இறந்து போகக்கூடிய வரையில் நம்ம ஒரு விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டா பார்க்கணும் அப்படின்னா 8ஆம் பாவத்தை தவிர்த்து 8ஆம் பாவங்களை இன்க்ளூட் பண்ணி 9ஆம் பாவம், 10ஆம் பாவம், 11ஆம் பாவம், 12ஆம் பாவம் அப்படின்னு சொல்லி பிறப்பு என்பது லக்ன பாவம் அப்படின்னு சொன்னா கடைசியாக இருக்கக்கூடியது அல்லது 12ஆம் பாவம் என்பது இறப்பு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அது போல இந்த மலர் திருவிழா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அரும்பு அப்படிங்கிற முதல் ஸ்டேஜ்ல வந்து ஆரம்பிச்சு 8வது ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த மலர்கள் அப்படிங்கிறத தொட்டு கடைசியாக செம்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி ஸ்டேஜ்ல அந்த 12வது ஸ்டேஜ்ல வந்து முடியுது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். அப்ப இங்க 8வது ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியதும் அல்லது ஒரு மனிதனுக்கு ஜோதி ரீதியாக பார்க்கும்போது ஆயுள் ரீதியாக பார்க்கும்போது 8ஆம் பாவம் அப்படிங்கிறதும் மலர்களுடைய அந்த 8வது பகுதி அப்படிங்கிறதும் நம்ம பொருத்தி பார்க்கணும். அப்ப இந்த வகையில பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து மனிதனுக்கு ஒரு நம்ம உயிரோட இருக்கோம் அல்லது வந்து ஆயுளுக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் நம்ம பல்வேறு பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறோம். இன்ப துன்பங்கள், வெற்றி, தோல்விகள், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சந்திக்கிறோம். அப்ப அந்த ஆயுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 8ஆம் பாவத்துக்கு நேராக நம்ம அந்த மலர் தேர்வுகள்ல
மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முழுமையான தன்மையோட வந்து நம்ம 8வது பகுதியில் வருது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப ஈஸியா ஜோதிடத்தை வந்து மலர் தேர்வுகளோடும் மலர் தேர்வுகளை ஜோதிடத்தோடும் ரொம்ப ஈஸியா வந்து இணைச்சு பார்த்துக்க முடியும். சரி, நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வேர் அல்லது ஒரு மூலிகை செடி மரம் இந்த மாதிரி இருக்கக்கூடியதுல என்னதான் வந்து நம்ம கிளைகளை இலைகளை பட்டைகளை வந்து நம்ம எடுத்து பல்வேறு ப்ராசஸ் வந்து நம்ம செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாலும் எப்படி வந்து ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு தாழ்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முழுமையான தன்மை அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோமோ அதே போல இந்த செடிகள் கொடிகள் தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு அதுல வரக்கூடிய அந்த மலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 8வது ஸ்டேட் அப்படிங்கிறதுதான் முழுமையான தன்மை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒரு மரம் அல்ல செடி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அடுத்தா வந்து வளர்ந்து நமக்கு மலர்கள் மலர்ந்து அதுக்கு அடுத்ததாக காய் கனி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம் அல்லது வந்து அதனுடைய ப்ராசஸ் நம்ம ஒரு செடி வைக்கிறதா இருக்கலாம். ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது. அப்ப அந்த ஒட்டுமொத்த அந்த செடி அல்லது கொடி அந்த மரத்தினுடைய முழுமையான தன்மைகள் அப்படிங்கிறது அடுத்த ஜெனரேஷன் கடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை காய் கனியாக அடுத்தது அந்த விதை மறுபடியும் வந்து அடுத்த ஒரு செடியோ கொடியோ உருவாகுது மரம் உருவாகுது அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த மலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் அங்க பிரதானமான தன்மையில இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அதே போல அந்த செடி கொடி அல்லது மரத்தினுடைய முழுமையான தன்மை என்பது அந்த மலர்கள்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மலர்களை நாம மன ரீதியான பிரச்சனைக்கு எடுக்கும் போது சரியாகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்ப நம்ம வந்து ஒரு செடி கொடி அல்லது மரத்திற்கு வந்து மலர்களை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு முழுமையான தன்மையை பார்க்கிறோமோ அதே போல மனிதன் என்பவனுக்கு அறிவை தாண்டியும் மனம் என்பதுதான் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து நம்மள வெவ்வேறு விதமாக நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரியோ நல்லது கெட்டது அப்படிங்கிற மாதிரியோ வழி நடத்துகிறது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல அந்த செடி கொடிகளுக்கு வந்து எப்படி ஒரு முழுமையான தன்மை நமக்கு மலர்கள் இருக்கோ அதே போல ஒரு மனிதனுடைய முழுமையான அல்லது நிறைவான தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு மனம் மிக முக்கியமாக காரணமா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மனதையும் மலர்களையும் நாம ரொம்ப ஈஸியா மேட்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி மலர்களை மனதோட ஒப்பிட்டு நம்ம புரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி அல்லது மலர்களை ஆயுள் அல்லது 8ஆம் பாவம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த மலர்களோட வரிசைகளை நம்ம பார்க்கும்போது 12 ஸ்டேட்ல நமக்கு 8வது பகுதியில வந்து இந்த மலர்கள் வருது அப்படிங்கும் போதும் நம்ம ஜோதிடத்தோடவும் பொருத்தி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு மனித குலத்திற்கு அந்த மனம் சார்ந்த விஷயங்களுக்கு மலர்கள் அப்படிங்கிறது இயற்கையாகவே எந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய வகையில வந்து பொருந்தி இருக்கு அப்படிங்கிறது எல்லோராலையும் ரொம்ப அருமையாக புரிந்து கொள்ள முடியும். இப்ப நான் சொல்லியிருந்த விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சுதா அல்லது இதுல ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கா அல்லது இப்ப நான் சொல்லியிருந்த விஷயங்கள் இந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டியோட நான் எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் வந்து புதுமையாக இருந்ததா அல்லது வந்து உங்களுக்கு ஏற்கனவே இது தெரியும் சார் நீங்க எதுவும் புதுசா சொல்லல அப்படிங்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக சொல்லலாம். ஸோ உங்களுடைய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி முடிச்சிங்க அப்படின்னா அடுத்ததாக நம்ம என்ன சொல்லணும் அல்லது வந்து என்ன பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்களுக்கு தாராளமாக போகலாம். எஸ் பிளீஸ். ஆனந்தவல்லி மேம், அருள் சார், அருள்மூர்த்தி சார், பாரதி கணேஷ், ஜெயஜோதி, லட்சுமி பிரபா, முஸ்தபா அலி, நல்லமணி, நேதாஜி ஜான், பாப்ஸ், பரிசுத்த சுப்பிரமணி, ராமதாஸ், SR செல்வகுமாரி, சரளாதேவி மாரிமுத்து, சுரேஷ், வனிதா செல்வகுமார், விஸ்வா, அதுக்கு அடுத்தது திருமணி வனிதா. ஸோ அனைவரும் உங்களுடைய இந்த புரிதல் வந்து உங்க எல்லாருக்கும் வந்து கிளியரா புரிஞ்சுதா புதுமையா இருந்ததா அல்லது யாருடையே வந்து எனக்கு தெரியும் சார் நீங்க எதுவுமே புதுசா சொல்லல இதுல புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்களா இல்ல உண்மையாலுமே புதுசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் மெசேஜ்லயும் ஒரு சிலர் பதிவு பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, முஸ்தபா அலி சார், இட்ஸ் நியூ டு மீ. ஓகே, தேங்க்யூ சார். ஏதேனும் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் சந்தேகங்கள் கேட்கணும் அல்லது புரிஞ்சுது சார் இல்ல புரியல சார் அப்படின்னு சொல்லி பேசணும் அப்படின்னா தாராளமாக பேசலாம். பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து மியூட்டை எடுத்துட்டு அந்த மைக் சிம்பிள் மாதிரி இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து மியூட் ஆட்டோமேட்டிக்கலா வந்து எடுக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப தாராளமாக நீங்க பேச முடியும். நியூ டு மீ ஆல்சோ சார். ஸோ அப்போ என்ன அப்படி யாராவது பேசுறீங்களா? கேள்வி சந்தேகம் கருத்துக்கள் சொல்றது அல்லது புதுமையா இருக்கு பழைய விஷயங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்லணும் அப்படின்னா பேசணும் அப்படின்னா தாராளமாக பேசலாம். எஸ், யாரும் இல்லையா? நிறைய பேர் இருக்கீங்க. அண்டர்ஸ்டுட். ஓகே, வேற யாராவது கேள்வி சந்தேகம் புரியுதுல புரிஞ்சது அண்டர்ஸ்டுட் ஓகே புரிஞ்சது போட்டிருக்கீங்க. இதுல கிளியரா இருந்தீங்கன்னா மலர் தேர்வுல வந்து எப்படியெல்லாம் வந்து
ஆல்ரெடி நம்ம புதுசாலாம் எதுவும் கண்டுபிடிக்கிறது இல்ல. ஏற்கனவே அதுவாகவே அங்கங்க இருக்கு. ஆனா அது எப்படி வந்து நம்மளுடைய பார்வையும் நம்மளுடைய கோணங்களை வந்து பார்த்து புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதுதான் வந்து உண்மையான ரகசியம் அடங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் நான் இப்ப சொல்லியிருந்த கான்செப்ட் இருந்து ஒவ்வொருத்தருமே புரிந்து கொள்ள வேண்டும். அருள்மூர்த்தி ஐயா புரியுதுங்களா ஐயா? ஐயா நீங்க சொல்ல வர்றது சொல்லது புரியுது. பட் ம் எப்படி ரிலேட் பண்றீங்க என்ன ஏதுங்கிறது இன்னும் கொஞ்சம் நீங்க மத்த விஷயங்கள் சொன்னீங்கன்னா தான் புரியும். ஏன்னா வந்து நீங்க ராசியில இதை கொண்டு வந்துட்டீங்க. 8ஆம் பாவங்கிறது சரிங்க. ஆயுள் காரகன் இல்லைங்க அப்படிங்கிற ஆயுள் பாவம். இல்ல பட் சரிங்க ஐயா. ஜோதிடம் விட்டுருங்க, ராசி விட்டுருங்க. அடுத்துதான் நான் சொல்லியிருந்த விஷயங்கள் புரிஞ்சு கொண்டதா? ஜோதிடம் ஓகே. விட்டுருங்க. ஏன்னா அதாவது ஜோதிடத்தை ஒரு நீங்க சிலருக்கு வந்து ஜோதிடத்தோட நம்பிக்கை இந்த இருக்கும். 12 விஷயங்கள் ஒத்து சொன்னது வந்து எனக்கு சுத்தமா வந்து ஏற்புடைமை இல்ல. இருந்தாலும் நீங்க சரிங்க ஐயா. சொன்னீங்கங்கிறதுக்காக நான் அமைதியா இல்லைங்க இருந்துக்கிட்டேன். சரிங்கய்யா சரிங்கய்யா. அதாவது ஜோதிடம் வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருக்கும், ஒரு சில நம்பிக்கை இருக்கும், நம்பிக்கை இல்லாம இருக்கும். நான் ஒரு ஹிண்ட் ம். கொடுத்து நீங்க அதை ஜோதிடம் அப்படிங்கறத விட்டுருங்க. ஜோதிடம் சரி. அப்படிங்கிற பாட்டு நான் சொன்னதை தவிர்த்து மீதி மற்ற சொல்லி இருந்த விஷயங்கள் விஷயங்கள் ஓகே. வந்து ஏன்னா புரிஞ்சிடும். மலர்கள் வந்து மலர்ந்த பின்னாடி தான் அதனுடைய முழுத்தன்மை நமக்கு வருது. அதனால தான் நம்ம அதுல இருந்து எசன்ஸ் எடுக்கிறதுனால நமக்கு அதனுடைய தன்மைகள் முழுசா நமக்கு கிடைக்குது. மலர்களுடைய ஓகே. வராதப்போ அந்த தாவரம் வந்து நம்மளுடைய நெகட்டிவ் ஸ்டேட். நம்மளுடைய நெகட்டிவ் ஸ்டேட் தான் வந்து காட்டுது. அந்த தாவரங்கள் எல்லாமே நம்மளுடைய நெகட்டிவ், அதாவது நம்ம எதிர்மறை தன்மைகளை தான் காட்டுது. மலர்கள் மட்டும்தான் ம் நம்மளுடைய முழு தன்மைகளை காட்டுது. அது கரெக்ட் தாங்க. சரிங்கய்யா. அதே மாதிரி நான் வந்து அந்த ஒரு செடி கொடி மரத்தினுடைய முழுமையான தன்மை அப்படிங்கிறது மலர்கள்ல இருக்கு. அதே போல மனிதனுடைய அந்த ஒரு நிறைவான ஒரு பரிபூர்ணமான தன்மை அப்படிங்கிறது நமக்கு வந்து மனிதன் அப்படின்னு சொன்னாலே வந்து மனதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதனுடைய நிறைவான முழுமையான தன்மை வந்து மனதும் அப்படிங்கிறதும் செடி கொடி மலர்கள் தாவரங்களினுடைய முழுமையான தன்மை அப்படிங்கிறது மலர்கள் அப்படிங்கிறதும் அப்போ மலர்கள் மனங்கள் அப்படின்னு சொல்றதே வந்து அந்த கான்செப்ட்ல சொல்லி இந்த விஷயங்கள் புரிஞ்சுதுங்களா ஐயா? அதுதான் சரி. நீங்க சொன்னது சரி. மலர்களும் மனங்களும், மலர்கள் வழியா தான் மனங்கள் வந்து மலரும். ஆமாங்க ஐயா. அதுதாங்க ஐயா. இங்க வந்து ம். ஒரு மனிதனுக்கு வந்து அந்த நிறைவான முழுமையான தன்மை மனது, தாவரங்கள் செடி கொடியினுடைய முழுமையான தன்மை நிறைவான தன்மை என்பது மலர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த விஷயங்கள் புரிஞ்சுதுங்களா ஐயா? புரிஞ்சுது, புரிஞ்சுது. ஏன் வந்து மலர் தேர்வுல வந்து மற்ற ஒரு மருத்துவ முறைகள்ல வந்து மாறி இருக்கு அல்லது வந்து மற்ற மருத்துவ முறைகளை வந்து ஒரு சில செய்ய முடியாத விஷயங்கள் வந்து ரொம்ப அருமையா வந்து நமக்கு செஞ்சு கொடுக்குது அப்படிங்கறதெல்லாம். ஓகே. அதெல்லாம் சரியா இருக்குங்க. ஓகே. புரிஞ்சுதுங்க. நன்றிங்க ஐயா. நன்றி, சரி. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. இப்ப நம்ம ஜோதிடத்தை பத்தி சொல்லியிருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தான். பட் தெரிஞ்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் அதை ஏத்துக்கலாம். ஏத்துக்காத கொள்ள நபர்கள் அல்லது மாற்று கருத்துகள் இருக்கிறவங்க வந்து தாராளமா அதை வந்து நம்ம விட்டுறலாம். ஏன்னா அதுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா வந்து இன்னும் நிறைய வந்து நேரங்கள் வந்து தேவைப்படும். சில நேரம் வந்து நம்ம ஜோதிடம் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு வந்து நார்மலா எப்படி பார்க்கணுமோ அந்த விஷயங்களாவே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஓகே. தேங்க்யூ சார். நீங்க தேங்க்யூ ஸோ நீங்க மச். கேட்டதுனால கருத்து சொல்லப்பட்டது. இல்லைன்னா அது சொல்ல மாட்டேன். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. கருத்துகள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. தேங்க்யூ. நன்றிங்க. ஏன்னா நம்ம என்ன புரிஞ்சிருக்கும் புரியலன்னு சொன்னாதான் வந்து நாம அடுத்ததா வந்து உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் கேட்காம இருப்பீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க மற்ற நபர்கள் கேட்காம இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்குமே ஒரு தெளிவு ஏற்படும் இல்லையா? கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ. ஸோ ஐயா வந்து ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி வந்து இப்ப நம்ம மனம் வந்து ஏன் வந்து நிறைய வந்து நெகட்டிவ் ஸ்டேட்டுக்கு போகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யாராவது சொல்ல முடியுமா? நம்ம மைண்ட் வந்து ஏன் வந்து நிறைய வந்து நெகட்டிவ் தாட்ஸ்க்குள்ள போகுது? நிறைய நேரங்கள்ல வந்து நம்ம பயப்படுறோம். அல்லது வந்து நிறைய நேரங்கள்ல வந்து நம்ம நம்பிக்கை இல்லாம போகிறோம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு எஸ். காரணம் பயம். ம். ஓகே. தேங்க்யூ. சரி இப்ப மேடம் பயம் அப்படின்னு சொன்னாங்க. பயம் அப்படிங்கிறது கெட்டதா நல்லதா? யாராவது சொல்ல முடியுமா? ஆல்ரெடி தெரிஞ்சவங்க விட்டுருங்க. தெரியாமல் புதிதாக இருக்கக்கூடிய நபர்களுக்கான கேள்வி. பயம் என்பது நல்லதா கெட்டதா? எனிஒன்? ஆல்ரெடி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லயுமே வந்து ஒரு போல் போட்டிருந்தோம். ஃபியர் அப்படிங்கிறது நெகட்டிவ் எமோஷனா அல்லது பாசிட்டிவ் எமோஷனா அல்லது எதுவுமே இல்லையா அல்லது தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு குவிஸும் போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து நெகட்டிவ் எமோஷன் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணிருந்தீங்க. எஸ். இப்ப என்னோட இங்க இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஃபியர்ங்கிறது நெகட்டிவ் எமோஷனா அல்லது பாசிட்டிவ் எமோஷனா? எஸ். எனிஒன்? சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பயம்ங்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரி. அல்லது ஃபியர்னஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் எமோஷனா அல்லது பாசிட்டிவ் எமோஷனா? எஸ். ரெண்டுமே தான் சார். பாசிட்டிவ் ஃபியரும் இருக்கு, நெகட்டிவ் ஃபியரும் இருக்கு.
இது கொஞ்சம் அதுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா மேம்? எப்படி பாசிட்டிவ் ஆம், எப்படி நெகட்டிவ்னு சொல்லி. இப்போ வந்து எக்ஸாமுக்கு படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஃபியர் வரும்போது அது வந்து பாசிட்டிவா இருக்கும் சார். ம் பட் வந்து ஏதாவது நடந்துருமோ, இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சே இருக்கும்போது அது நெகட்டிவ் ஃபியரா இருக்கும். சரி. அது நம்ம வந்து பாசிட்டிவ் அதே அப்படிங்கிறது பாசிட்டிவ்னும் போது வந்து நம்ம ஓகே, அதாவது இது நல்லபடியா நான் பண்ணி முடிக்கணுமே அப்படின்னு வரும்போது ஒரு ஒரு பயம் ஒண்ணு வரும். ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது வந்து இதை வந்து கரெக்டா பண்ணி முடிக்கணுமே அப்படின்னு ஒரு சின்ன பயம் ஒண்ணு வரும் சார். அது வந்து ஓகே, நம்ம அது சரியா நம்ம கொண்டு போய் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியர்ல இருக்கும். அது வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். ஓகே. அப்போ அது வந்து நமக்கு வந்து ஒரு டாஸ்க்கை முடிக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு பயம் இருந்தது அப்படின்னு சொன்னால்தான் நம்மளால அந்த டாஸ்க்கை வந்து முடிக்க முடியும். பயமே இல்லை அப்படின்னா அந்த டாஸ்க் முடிக்காம போயிடும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அந்த மாதிரி பொதுவாக எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபியர் அப்படின்னு சொன்னாலே வந்து நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஃபியர் அப்படிங்கிறது ஒரு பயம் அப்படிங்கிறது ஒரு உணர்வு, அவ்வளவுதான். ஆனா அந்த உணர்வு நமக்கு பாசிட்டிவான விளைவுகளை கொடுக்குதா நெகட்டிவான விளைவுகளை கொடுக்குதா அப்படிங்கிறது அந்த ஃபியர் அந்த பயம் அப்படிங்கிற சொல்ல உணர்வுகளை நாம இடம் பொருள் ஏவல் நாம செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நேரங்களிலும் நம்ம அதை எப்படி வந்து நம்ம பயன்படுத்துறோம் அல்லது அதை வந்து நம்ம எப்படி வந்து கையாளுகிறோம் அப்படிங்கிற பொறுத்துதான் பயம் என்பது நமக்கு நெகட்டிவ் இமோஷன் அல்லது பாசிட்டிவ் இமோஷன் அப்படிங்கிற மாதிரியும் பயம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரி நம்ம டிசைட் பண்ண முடியுமே தவிர்த்து பயம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நெகட்டிவ் தான், பயம் அப்படின்னு சொன்னாலே கெட்டது தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா பொதுவாக பயம் அப்படிங்கிறது நம்ம ஒரு லேமேன் லெவல்ல ஒரு லேபிள் என்னவா குத்தி வச்சிருக்கோம் அப்படின்னா பயம் அப்படின்னு சொன்னாலே நெகட்டிவ் தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா உண்மையில பார்த்தோம் அப்படின்னா பயம் என்பது ஒரு உணர்வு மட்டும்தான். அந்த உணர்வுகள் நமக்கு பாசிட்டிவ் வந்து அவுட்புட்டை கொடுத்தது. மேடம் சொல்லியிருந்த மாதிரி ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண பயம் இருந்தாலும் என்னால வந்து முடிக்க முடியும். அப்ப அதை நம்ம அந்த டாஸ்க் முடிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட். இல்ல ஒரு பயத்தினால நம்ம பயந்து ஒரு டாஸ்க் முடிக்கவே முடியல, ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு நம்ம ஒரு பர்ஃபார்ம் பண்ணணும், ஒரு பாட்டு பாடணும், அப்போ பயம் வருது, நம்மளால அங்க வந்து பேச முடியல அப்படின்னு சொன்னா அப்ப அது பயந்தோம் அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் அவுட்கம் கொடுக்கும். சரி, இதே ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்மள வந்து போயிட்டு இருக்கோம், தனியா போயிட்டு இருக்கோம், ஒரு இரவு நேரங்களில் இல்லை பகல் நேரங்களில் போறோம், தனியா போறோம். அப்போ நமக்கு எதிரில் வந்து ஒரு வெறிநாய் இருக்கு அல்லது வந்து வெறிநாய் வந்து துரத்திட்டு வருது அப்படின்னா அப்போ அங்க நம்ம பயம் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ணுவோம், நாய் வந்து நம்மளை வந்து கடிக்கும், அப்ப வெறிநாய் கடிச்சது அப்படின்னா நம்ம வந்து மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு ஆளாகும்னு சொல்லி ஒண்ணு அந்த இடத்துல இருந்து நம்ம ஓடி போயிடுவோம் அல்லது அந்த இடத்துல இருந்து ஒளிந்து கொள்வோம் அல்லது அந்த வெறிநாய்க்கு எதிர்த்து வந்து நம்ம போராடுவோம் அல்லது இன்னொரு ஸ்டேஜ் வந்து நம்ம எதிர்த்து போராட மாட்டோம், ஒளிந்து கொள்ளவும் மாட்டோம், ஓடவும் மாட்டோம், அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுவோம். அப்போ பயம் அப்படிங்கிற ஒரே ஒரு உணர்வு தான். நம்ம அதை எதிர்த்து போராடி அதை வந்து விரட்டி அனுப்பிட்டோம் அப்படின்னா இட்ஸ் கம்ஸ் அண்டர் டேரிங். அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு துணிச்சல் இருக்கு, ஒரு தைரியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியில வந்துடும். அப்ப அதே ஃபியர்னஸ் அப்படிங்கிற அதே உணர்வு தான். அதை நம்ம எதிர்த்து போராடுகிற போது அது நமக்கு ஒரு துணிச்சலாகவோ தைரியமாகவோ ஒரு டேரிங்கான ஒரு விஷயங்களாகவோ நமக்கு தென்படுது. இதே வந்து நம்ம பயந்து ஓடிட்டோம் அப்படின்னா பயந்து ஓடுறது மட்டும் கிடையாது, அப்படி பயந்து ஓடும்போது நம்ம அந்த நாய் வந்து என்னதான் வெறி பிடிச்ச நாய் வந்து நம்ம துரத்திட்டு வந்தாலும் இந்த நாய்கிட்ட இருந்து நம்ம கடி வாங்காம ஓடி தப்பித்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயம். அப்ப இங்குமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நிறைய வந்து ஒரு பிசிக்கல் எனர்ஜியை வந்து நம்ம அந்த எமோஷனல் ரீதியா வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப வேகமா ஓடுறது அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து எஸ்கேப்பிங் நேச்சர், தப்பித்துக் கொள்வது அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்னு வந்து மறைந்து இருத்தல். அப்ப அங்க நம்ம வந்து பெருசா வந்து தப்பிச்சும் ஓடல, எஸ்கேப்பும் ஆகல, அட் த சேம் டைம் வந்து நம்ம எதிர்த்தும் போராடல. ஆனா அதே இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஒரு விசிபிலிட்டி, ஒரு கண்ணுக்கு தெரிஞ்ச தூரத்துல வந்து அந்த நாளுக்கு தெரியாத மாதிரி நம்ம பதுங்கி இருப்போம், மறைந்து இருப்போம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒண்ணு. அடுத்ததாக இப்போ நம்ம அதை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம டேரிங்கா வந்து அந்த நாயை துரத்தி அனுப்பிட்டு நம்ம வந்து கடி வாங்காம இருப்போம். அல்லது நம்ம ஒளிந்து கொண்டாலும் நாம வந்து தப்பித்துக் கொள்ள முடியும். ஆனா ஒளிந்து கொண்டாலும் நாய் வந்து கிட்ட வந்து தேடி பார்த்து நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்ம வந்து கடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பொதுவா பார்க்கும்போது நம்ம ஒளிந்து கொண்டோம் என்றால் தப்பித்துக் கொண்டோம் அப்படிங்கிற மாதிரி. இதே நம்ம வந்து நாய்க்கு பயந்து ஓடணும் அப்படின்னா அங்கேயே நம்ம வந்து தப்பிக்கிறோம். ஆனா முழுவதுமா தப்பிச்சிருக்குமா இல்லையா அப்படிங்கிறது அந்த ஒரு ஹோல் ப்ராசஸ்,
அந்த ஒரு செயல் அப்படிங்கிறது முழுமையான தன்மையா வந்து நடந்து முடிஞ்ச பின்னாடிதான் தப்பிச்ச நபர் வந்து கடைசி வரையில வந்து அந்த நாய்கிட்ட வந்து கடி வாங்காம இருந்தாரோ அல்லது கடி வாங்கினாரோ அப்படிங்கிறது தெரியும். சரி, அடுத்த ஃப்ரீஸ் ஆகி நின்னுட்டோம் அப்படின்னா அல்டிமேட்டா என்ன அப்படின்னா வந்து தோல்வியை ஒத்துக்கொண்ட மாதிரி தான். அதாவது அந்த நாய் வந்துச்சு அப்படின்னா ஒரு பேனிக் அட்டாக் ஆகி நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த பயம் அப்படிங்கிற நேச்சர் கூட நம்ம சரியா ப்ராசஸ் பண்ணி ஒரு ஒரு ஆக்ஷனுக்குள்ள நம்மளால வந்து கொண்டு வர முடியாது. ஃப்ரீஸ் ஆயிடுவோம், ஷாக் ஆயிடுவாங்க. அவங்களால வந்து ஓடணும்னு தோணாது, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒளிந்து கொள்ளணும் அப்படின்னு தோணாது, அதை எதிர்த்து வந்து போராடணும் அப்படிங்கிற மாதிரி அவளை வந்து கூப்பாடு போட்டு மற்றவர்களை வந்து கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியும் எந்த ஒரு விஷயமே தோணாது. இப்போ ஷாக்கிங் ஸ்டேஜ்லயே வந்து நம்ம நின்றுவோம். இது வந்து நம்ம ஷாக் ஆனதா இருக்கலாம், அல்லது எதிர்த்து போராடக்கூடியதாகவும் இருக்கலாம், அல்லது நம்ம ஒளிந்து கொண்டதாகவும் இருக்கலாம், அல்லது நம்ம அதுல இருந்து தப்பித்து ஓடுனதாகவும் இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு ப்ராசஸ் தான். ஆனா அந்த ப்ராசஸ் உண்மையாலுமே எதுக்காக பண்றோம் அப்படின்னா அந்த நாய்கிட்ட நம்ம கடி வாங்காம இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப நம்ம இங்க வந்து ஓடுறோமா, ஒளியறோமா, எதிர்க்கிறோமா, ஃப்ரீஸ் ஆகுறோமா அப்படிங்கிறது எல்லாமே அந்த நிறைவான அவுட்புட் ரிசல்ட் அப்படிங்கிறது அந்த நாய்கிட்ட நம்ம கடி வாங்காம இருந்திருந்தோமா அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமா நம்ம பார்த்து அதற்கான நேரங்கள் அந்த நாய் வந்து திரும்ப போயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா பார்க்கும் போது மட்டும்தான் நம்ம அதுக்கான அவுட்புட் ரிசல்ட்டை வந்து நம்ம சொல்ல முடியும். அப்ப நம்ம ஒளிந்து கொண்டோம் என்பதனால வந்து நாய் கடிக்காம போயிடுச்சுன்னு நம்ம கேரண்டியா சொல்ல முடியாது. நம்ம வந்து ஓடிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் சொல்ல முடியாது. ஃப்ரீஸா நின்னுட்டோம் அப்படின்னாலும் கடிக்குமான்னு தெரியாது. இல்ல நம்ம எதிர்த்தே போராடணும் அப்படின்னா கூட அது மறுபடியும் வந்து எதிர்த்து போராடி நம்மளை கடிக்கவும் செய்யலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது முழுமையா அடைஞ்சதுக்கு பின்னாடிதான் நமக்கு அது நெகட்டிவ் அவுட்புட்டா அல்லது பாசிட்டிவ் அவுட்புட்டா அப்படிங்கிறது தெரிய வரும். அல்லது நல்ல விளைவுகளா கெட்ட விளைவுகளா அப்படிங்கிற பாசிட்டிவ் இம்பாக்ட் அல்லது நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனா நம்ம அறிவு ரீதியா நம்ம தெரிஞ்சு வச்சு பார்த்துருக்கிறதுலாம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒளிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே, ஒளிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே நாய் கடிக்காது, ஓடிட்டோம் அப்படின்னாலே தப்பிச்சுக்கலாம், எதிர்த்து நம்ம போராடணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து கடி வாங்காம இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எல்லா இடங்களிலும் நம்மளுடைய அறிவு அப்படிங்கிறது ஜெயிக்கிறது கிடையாது. பெரும்பாலான இடங்கள்ல வந்து தோத்து போறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கும். சோ அப்ப இந்த மாதிரி வந்து நம்ம ஒரே பேர் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி அந்த பேர் அப்படிங்கிறத நம்ம எப்படி வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிறத பொறுத்து வெவ்வேறு பரிணாமங்களாக அந்த ஒரு பேர், அந்த ஒரு பயம் அப்படிங்கிற உணர்வை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரி ஒரு 4 வெரைட்டியில வந்து அது பரிணமிக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த பேர் வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிற வந்து ஒரு ஸ்டேட் நம்ம பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னா உண்மையாகவே அந்த நாய்கிட்ட வந்து நம்ம கடி வாங்காம தப்பிச்சிருக்குமா இல்லையா, அந்த 4 டைமென்ஷன்ல ஒவ்வொரு விதமா சொன்னோம் இல்லையா, அந்த 4 டைமென்ஷன்லுமே நம்ம வந்து முழுமையாக தப்பிச்சிருக்குமா அப்படிங்கிறத பொறுத்துதான் அந்த 4 ப்ராசஸுமே நமக்கு அந்த ஃபேர்னஸ்னால இருந்து பாசிட்டிவ் இம்பாக்டா அல்லது நெகட்டிவ் இம்பாக்டா, நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நாம டிசைட் பண்ண முடியும். அப்போ இங்க பேர் அப்படிங்கிறது வந்து ஒரு உணர்வு மட்டும்தான், அதுல நல்லது கெட்டது கிடையாது. அதே மாதிரி அந்த உணர்வுல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த 4 விதமான ஆக்ஷன்ஸ், 4 விதமான செயல்பாடுகள் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஒரு உணர்வுகளுடைய பல்வேறு வெளிப்பாடுகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த வெளிப்பாடுகள் ஒவ்வொன்றுமே நமக்கு உண்மையாலுமே ப்ராக்டிகலா ரியாலிட்டியா வந்து நமக்கு நல்லது கொடுக்குது அப்படிங்கிறது அந்த ப்ராசஸ் முழுமை அடைகிற வரை நம்ம பொறுமையா வெயிட் பண்ணணும். ப்ராசஸ்ங்கிறது முடிஞ்சதுக்கு பின்னாடிதான் நாம நெகட்டிவ் அவுட்கம்மா அல்லது பாசிட்டிவ் அவுட்கம்மா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். இப்ப வரையில் நான் சொல்லியிருந்த விஷயங்கள் அனைத்துமே எல்லோருக்கும் கிளியரா, ரொம்ப அருமையா, தெளிவாகவும் ரொம்ப எளிமையாகவும் புரிந்ததா அப்படின்னு சொல்லி தாராளமாக சொல்லவும். எஸ், எஸ், புரிஞ்சுதுங்களா? எஸ், கிளியர். அதாவது புரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? திரும்ப சொல்லுங்க சார், அல்லது வந்து எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் வந்து இல்லாத விஷயங்களை சொல்லல, ப்ராக்டிக்கலா நம்ம சந்திக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது வந்து ஒரு யூடியூப் வீடியோல பார்த்திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ப்ராக்டிகலா இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் தான் நம்ம பேசுறோம். எஸ், இதுல யாருக்காவது புரிதல் இல்லையா அல்லது புரியாம போகணும் அதனால வந்து கேள்வி இருக்கு சார் அல்லது சந்தேகங்கள் இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி யாராவது இருக்கீங்களா? எஸ், புரிஞ்சவங்க கிளியர் அப்படின்னு சொல்லி போடலாம், புரியாதவங்க வந்து அன்கிளியர், நாட் கிளியர் அல்லது டவுட் இருக்கு, கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு 2-3 நபர்கள் வந்து நீங்க வாய்ஸ் மெசேஜாவோ அல்லது டெக்ஸ்ட் மெசேஜோ பதிவு பண்ணீங்க அப்படின்னா அடுத்ததான் நம்ம வேற ஒரு கான்செப்ட்குள்ள போகலாம். எஸ், முஸ்தபா அலி சார், தேங்க்யூ ஸோ மச். எஸ், கிளியர் சார்னு போட்டிருக்கீங்க. ஜெயஜோதி மேம், கிளியர் சார்னு போட்டிருக்கீங்க. எஸ், மற்ற நபர்கள்? எஸ், மற்ற நபர்கள் ஒரு சில நபர்கள் வந்து பதிவு பண்ணீங்க அப்படின்னா
நம்மளால கிளியரா எல்லாருக்கும் வந்து முழுமையா சென்று சேர்ந்தது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எஸ், ஆனந்தவல்லி மேம், கிளியர் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ. ஸோ அப்ப அந்த மாதிரி வந்து நம்ம மனதை எடுத்த உடனே வந்து ஒரு மனநிலையில வந்து நம்ம நல்லது கெட்டது அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிக்காம, அந்த ஒவ்வொரு மனநிலைகளுக்கும் பின்னாடி, மனதின் தன்மைகளுக்கும் பின்னாடி, அந்த ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் பின்னாடி அதை எத்தனை விதங்களாக எல்லாம் வந்து பரிணமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ராக்டிகலான ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி அந்த உணர்வுல இருந்து வெளிப்படக்கூடிய பல்வேறு விதமான பிஹேவியர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லதா கெட்டதாங்கிற டிசைட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹோல் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடைபெற்றதுக்கு பின்னாடியே நம்ம சொல்லணுமே தவிர்த்து, நடைபெறுவதற்கு முன்னாடியே நம்ம ஒளிந்து கொண்டால் அந்த நாய்க்கடியிலிருந்து தப்பிச்சுக்க முடியும், எதிர்த்து போராடணும் நாய்க்கடியிலிருந்து தப்பிச்சுக்க முடியும், அல்லது ஓடிவிட்டால் நாய்க்கடியிலிருந்து தப்பிச்சுக்க முடியும்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. அப்போ வெயிட் until the results came. அப்போ நமக்கு அதுல இருந்து நமக்கு ரிசல்ட் வர்ற வரையில நம்ம வெயிட் பண்ணணும், பொறுமை இருக்கணும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம இந்த மலர் தேர்வுகளை வந்து நம்ம முழுமையா புரிஞ்சுக்கணும், அல்லது உண்மையாலுமே ப்ராக்டிகல் அது என்ன செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஒரு விஷயம் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிறத பார்க்கறதை தவிர்த்து, ஒவ்வொரு விஷயம் உணர்வுகள் அப்படிங்கிற தன்மையோட உணர்வுகளாகவே பார்க்கணும். அடுத்தது உணர்வுகள் எப்படியெல்லாம் வந்து நமக்கு பிஹேவியர்ஸா வந்து வெளிப்படுது, இல்ல அந்த உணர்வுகள் வந்து என்னென்ன பரிணாமங்களை வந்து நம்ம ப்ராக்டிகல் லைஃப்ல வந்து நம்ம வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக அப்படி வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு உணர்வு ரீதியான அந்த பிஹேவியர்ஸ்ல இருந்தும் நமக்கு பாசிட்டிவ் இம்பாக்டா அல்லது நெகட்டிவ் இம்பாக்டா அப்படிங்கிறத அந்த ப்ராசஸ் முழுவதும் நடைபெறும் முறையில வந்து நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அதனால மலர் தேர்வுகள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு நபரா இருந்தாலும், எனக்கு இந்த மலர் எப்படி எடுத்தேன் சார், எனக்கு வந்து ரிசல்ட் வரல, 2 நாள் எடுத்தேன் வரல, 3 நாள் எடுத்தேன், 4 நாள் வரல எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இல்லாம, அந்த உணர்வுகள் எப்படி வந்து நமக்கு வெவ்வேறு விதமா பரிணமிச்சிருக்கோ அதே போல அந்த உணர்வுகளுடைய பரிணாமங்களோட அடிப்படையில் நம்ம மலர் தேர்வுகளை வந்து சரியான மலர் தேர்வுகளை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஒரு பயம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே வந்து பயத்துக்கு நான் ரெண்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்க அது வேலை செய்யுமா இல்லையாங்கிறது தெரியாது. இந்த பயம் வந்து வெவ்வேறு பிஹேவியர்ஸ்ல வந்து ஒவ்வொரு நபருக்கும் வெவ்வேறு விதமாக வந்து நமக்கு அவங்க வந்து அதுக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கலாம். அந்த மாதிரி அந்த உணர்வுகளை என்னன்னு தெரிஞ்சோம் அதற்கேற்ற ரெமிடிஸும் நம்ம காம்பினேஷன் அப்படிங்கிற பேர்ல நாம என்ன வந்து பிரைமரியா வந்து சூஸ் பண்றோமோ அதே ரெமிடியோட நம்ம கம்பைன் பண்ணணும். அப்ப கம்பைன் பண்ணி அந்த ஒவ்வொரு உணர்வு ரீதியான விஷயங்கள் அந்த பிஹேவியர்ஸோட பேட்டர்ன் என்ன இருக்கோ அந்த ப்ராசஸ் முழுமையாக நடைபெற்று அதனுடைய இம்பாக்ட் தெரிகிற வகையில் நம்ம கண்டினியூஸா வந்து பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னா பொறுமை இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்ற மாதிரி வந்து நம்பினா நடக்கும் சார், நம்பிக்கை இருந்தா நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த மலர் தேர்வுகள் நம்ம அப்படி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்பிக்கை இருந்தாலும் சரி, நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் சரி, மலர் தேர்வுகள் உண்மையாக நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்த மாதிரி மனித குலத்தினுடைய அந்த உன்னதமான தன்மை அப்படிங்கிறது மனதில்தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அந்த மனிதனை தவிர்த்திருக்கக்கூடிய அந்த இலை கொடி செடி இந்த மாதிரியான தாவர வகையில் இருக்கக்கூடிய முழுமையான தன்மை மலர்கள் இருக்கும். அப்படிங்கும்போது மலர்கள் என்பது முழுமையாக மனதை வந்து சரி செய்யக்கூடிய அல்லது பேலன்ஸ் பண்ணக்கூடிய வகையில மிக அற்புதமாக வேலை செய்யும். அங்க வந்து நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து ஃப்ளவர் ரெமடி வேலை செய்யும், நம்பிக்கை இல்லைன்னா ஃப்ளவர் ரெமடி வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. நம்ம சொல்லியிருந்த மாதிரி ஒவ்வொரு உணர்வுகளாக மட்டும்தான் பார்க்கணுமே தவிர்த்து பேர் அப்படின்னு சொன்னாலே வந்து நெகட்டிவ், தைரியம் அப்படின்னு சொன்னாலே வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க கூடாது. அப்ப நம்ம ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பின்னாடி அந்த உணர்வு ரீதியாக எப்படி எல்லாம் வந்து அது பரிணமிக்கும், அதுக்கு பின்னாடி எப்படி ப்ராசஸ் போகும், அது எத்தனை நாட்கள் போகும், அதனுடைய அவுட்கம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஒரு சேர ஒட்டுமொத்தமாக பார்த்து அத்தனை நாட்கள் வரையில் நம்ம வந்து இருக்கும்போது மட்டும்தான் நம்பிக்கை மலர் மருந்து நம்பிக்கை இருந்தாலும் சரி, நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் சரி, எல்லோருக்குமே மிக அற்புதமாக இந்த மாதிரி ப்ராசஸ் நம்ம தெரிஞ்சு வந்து அப்ளிகபிளா கொடுக்கும்போது மனம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து இம்பேலன்ஸ் இருக்கோ அத்தனை விஷயங்களுக்குமே நம்பிக்கை இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த பேச்சுலர் ரெமடிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். கிளியர்? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இதுல ஏதாவது கேள்வி சந்தேகம் இருக்கா? ஸோ மலர் தேர்வுகளை வந்து சரியாக நம்ம எப்படி தேர்ந்தெடுக்குது அப்படிங்கிற ரகசியமோ, மலர் தேர்வுகள் இவங்களுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறது வந்து பிளைண்டா நம்ம வந்து நம்பிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நாம எப்படி வந்து பல்வேறு விதமா பார்க்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு ரகசியங்களை வந்து எல்லோருமே தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ஃபர்ஸ்ட் வந்து இது ரகசியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தோணுதா? இல்ல சார் ரகசியம் எல்லாம் கிடையாது, ஆல்ரெடி எனக்கு தெரியும், நான் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன், அல்லது வந்து நீங்களும் வந்து ஜென்ரலா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இல்ல எல்லோருக்குமே வந்து புதுசா இருந்ததா, அல்லது வந்து இது ஒரு ரகசியம் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுதா அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணலாம், அல்லது வந்து ஒவ்வொருத்தரும் தெரிவிக்கலாம். எஸ் பிளீஸ். எஸ், ஓகே, எஸ் போட்டிருக்கீங்க, தேங்க்யூ சார். இது ரகசியம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா, அல்லது ரகசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார்,
நார்மலான விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? யாராவது சொல்ல முடியுமா? எஸ். ஓகே, நம்ம ரகசிய பேட்ச் மலர் தேர்வுகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ மலர் தேர்வுகளை வந்து நம்ம எப்படி வந்து தேர்ந்தெடுக்கணும், எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், மலர் தேர்வு வந்து நம்பிக்கை இருந்தால் தான் வேலை செய்யணும் சொல்றதெல்லாம் வந்து எஸ் நோன் மேட்டர் பட் இன் டிஃப்ரெண்ட் வியூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து அந்த மன ரீதியா வந்து இம்பேலன்ஸ் இருந்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே வந்து நிச்சயமா வந்து வேலை செய்யும். ஆனா அது எப்படி வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து அது ஒவ்வொரு நபருக்கும் வெவ்வேறு விதமாக வேலை செய்யும். அப்போ ஒருத்தவங்க பயம் இருக்கு சார், அப்போ பயம் அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் எமோஷன் காமனா எல்லாரும் பாக்குற மாதிரி பாக்குறோம். அப்போ வந்து பயம் அப்படிங்கிற ஒரு ரெமெடி வந்து நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துடுறோம். அப்போ நான் வேலை செய்யல. இப்போ எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு, அவங்களுக்கு ஏன் வேலை செய்யல அப்படின்னா அந்த ஒரு ஃபேர் அப்படிங்கிறது வந்து நம்ம எடுத்து அதுல இருந்து எப்படி ஒரு 4 கேட்டகரி நம்ம பிரிச்சு பார்த்தோமோ அது போல அவங்களுடைய உணர்வுகளை வந்து அந்த பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மையில தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற அடிஷனல் நம்ம கம்பைன்டு ரெமடியும் அதோட சேர்த்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த ஒரு ப்ராசஸ்னுடைய ஓல் அவுட்புட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய பாசிட்டிவ் இன்கம்மா இருந்தாலும் சரி இல்லை நெகட்டிவ் அவுட்புட்டா இன்கம்மா இருந்தாலும் சரி அதனுடைய தன்மைகளுக்கு வந்து மலர் தேர்வு வந்து ரொம்ப அருமையா வந்து வேலை செய்யும். அதே மாதிரி இப்ப நான் சொல்லியிருந்த கான்செப்ட் அப்படிங்கிறத தவிர்த்தோம் எப்படி வந்து காம்பினேஷன் வந்து ஒர்க் ஆகுது, எந்த மாதிரியான தன்மைகள் வந்து நமக்கு வந்து காம்பினேஷன் தேவை அல்லது வேற ஒரு ரெமெடி வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயங்களும் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? காம்பினேஷன் வந்து நம்ம எப்படி வந்து இன்க்ளூட் பண்ணணும், எந்த மாதிரி நேரங்கள் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தது உங்க எல்லோருக்குமே வந்து புதுசா இருந்ததா அல்லது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்களாக இருந்ததா? எஸ், புதுசா இருந்தது அப்படின்னு சொன்னா நியூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணலாம். சோ தட் ஐ வில் நோ. எஸ், யாருக்கும் புதுசா இல்லையா? இப்ப நான் சொல்லியிருந்தது காம்பினேஷன் வந்து எப்ப தேவைப்படுது, ஏன் வந்து காம்பினேஷன் வந்து இன்க்ளூட் பண்ணணும், அல்லது வந்து நம்ம காம்பினேஷனே கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ரெமெடிகள் வந்து அங்க ஏன் வந்து வேலை செய்யாம போகுது, சிங்கிள் ரெமெடி வந்து ஏன் நமக்கு வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் உங்களுக்கு புதிதாக இருக்கிறது என்றால் நீவ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணலாம், அல்லது வந்து நீங்க புதுசா இருக்குன்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ்லயும் நீங்க தாராளமாக பேசலாம். எஸ், எஸ், ஓகே. நியூ சரளாதேவி மேம், தேங்க்யூ ஸோ மச். நியூ போட்டிருக்கீங்க. மற்ற நபர்கள் வேற யாருக்கும் இது புதுசா இல்லையா அல்லது இன்ஃபர்மேஷன் வந்து ஒர்த்தா தெரியலையா இருக்கும்? எஸ், எஸ் ஆர் செல்வகுமாரி மேம் நியூ, பாப்ஸ் நியூ. எஸ், மற்ற நபர்கள் ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ பதிவு செய்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு விஷயங்கள எஸ் இட் இஸ் ஒர்த் நியூ சார். ஓகே, வெரி குட், வெரி குட். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு விஷயங்களை வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாரும் சொல்ற மாதிரி வந்து மலர் எப்படின்னா இதுதான் இப்படி கொடுத்தா அப்படி வேலை செஞ்சோம் அப்படிங்கிறதோ அல்லது வந்து கொடுத்தேன் சார் வேலையே செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு பிளைண்டா வந்து போக வேண்டியதில்லை. ஒவ்வொரு விஷயம் நம்ம சுத்தி நடக்கிற அதே விஷயங்கள் தான். அதை வந்து நம்ம அப்படியே ப்ராக்டிக்கலா வந்து நம்ம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து மலர் தேர்வுல வந்து நம்ம அனுபவ ரீதியாவோ அல்லது மலர் தேர்வுல வந்து முழுமையாக கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை விட்டு வந்து நம்ம வந்து பக்கம் பக்கமா வந்து நம்ம வந்து யூடியூப்ல பாக்குறோம் சார், பக்கம் பக்கமா நம்ம வந்து ஒரு ஒரு கிளாஸ் வந்து நம்ம ஒரு புக்ஸ் வந்து படிக்கிறோம், அதுல வந்து நிறைய நபர்கள்ட்ட வந்து நம்ம போயிட்டு படிக்கிறோம், அது நம்மளே வந்து ஒரு 10-20 வருடங்களை வந்து ப்ராக்டிஸா பண்ணிட்டு இருக்கோம். எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த அடிப்படையாக நம்மை சுத்தியே நமக்கு ப்ராக்டிக்கல் நடக்கக்கூடிய விஷயங்களோட இந்த மலர்களை எப்படி வந்து நம்ம இணைச்சு பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே மலர் தெருவில் அப்படிங்கிறது ஒரு மிராக்கலான விஷயங்களை அற்புதமான விஷயங்களை ஒவ்வொருத்தருக்குமே செய்து கொடுக்கும் அப்படிங்கிறத நான் இங்க தெள்ள தெளிவாக அனைவருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ ஒரு சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க சார் ஃப்ளவர் ரெமடி வந்து நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் சார் அங்க வேலை செய்யும், உங்க நம்பி எடுத்தாங்கன்னா வேலை செய்ய முடியாது, ஒரு சிலருக்குலாம் வந்து வேலையை செய்ய மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த அவங்களுடைய மனசுல வந்து இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து மலர் தேர்வுகள் மேல வந்து நம்பிக்கை இருந்தாலும் சரி, அதை நம்பிக்கை இல்லாம போனாலும் சரி, அந்த மனதினுடைய உணர்வுகளை உணர்வுகளாகவே புரிந்து கொண்டு உணர்வுகள் எப்படி எல்லாம் வெளிப்படும் அப்படிங்கறத வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு உணர்வுகளுடைய வெளிப்பாடுகளை பிஹேவியர்ஸை பொறுத்து வந்து நம்ம ஒரு ரெமெடி சூஸ் பண்றது மட்டும் இல்லாம அடிஷனலா என்னென்ன ரெமெடிஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது நம்ம சரியா வந்து சூஸ் பண்ணி எப்படி வந்து அந்த ப்ராசஸ் முழுமையா முடிஞ்சதுக்கு பின்னாடி தான் நம்ம நெகட்டிவா பாசிட்டிவாங்கிறது தெரியும்னு சொல்லியிருந்தோமோ அது போல நம்ம கொடுக்கும்போது
அந்த முழுமையான தன்மையினுடைய வெளிப்பாடுகள் வந்து அந்த ப்ராசஸ் முடிகிற வரை நம்ம சரியா கொடுத்துருந்தா மட்டும்தான் அதோட ஓல் இம்பாக்ட் அப்படிங்கிறது தெரியும். ஒரு சிலருக்கு 10 செகண்ட்ல உணர முடியும், ஒரு சிலருக்கு 10 நாட்கள்ல வந்து ரிசல்ட் தெரியும், ஒரு சிலருக்கு வந்து 1 வருடங்கள் கூட வந்து ஆகும். ஆனா 1 வருடங்கள் ஆகும் அப்படிங்கிறத விட நம்ம அதோட சேர்ந்து வர அடிஷனல் ரெமெடிஸ் வந்து நம்ம சரியா வந்து தெரிஞ்சு வந்து கணிச்சு கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு 10 செகண்ட்ல விட ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அருமையாக ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த மறுதேர்வுல வந்து கிடைக்கும். ஸோ இதுல வந்து ஸ்டார்டிங் ஒரு மேடம் கேட்ட மாதிரி சக்சஸ் ஸ்டோரிஸ் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, என்னோட சக்சஸ் ஸ்டோரியை நான் வந்து சொல்லணும் அப்படின்னா, பொதுவா நான் வந்து 38 பேச்சுலர் ரெமிடிஸ் அப்படிங்கிறது நான் கத்துக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா வந்து பேச்சுலர் ரெமிடிஸ் வந்து நான் 38 ரெமிடிஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ உங்க எல்லாரும் மாதிரி நான் ஒரு சிலர் வந்து வகுப்பா படிச்சுட்டு ஒரு சிலர் வந்து யூடியூப்ல பார்த்தோ புக்ல பார்த்தோ வந்து தெரிஞ்சிருப்பீங்க, இல்ல வந்து எடுத்துட்டு இருப்பீங்க, மற்றவங்க கொடுத்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி வந்து பேசிக்கா வந்து ஒரு நார்மல் பீப்புளை வந்து நம்ம அந்த ஃப்ளவர் ரெமிடிஸ் அப்படிங்கிறது ஒரு 38 மொத்தமா வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எத்தனை நாட்கள் வந்து ஃப்ளவர் ரெமிடி வேலை செஞ்சிருக்கோம், அல்லது எத்தனை மணி நேரங்களை வந்து ஃப்ளவர் ரெமிடி வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி யாராவது கெஸ் பண்ண முடியுமா அல்லது சொல்ல முடியுமா? எனிவன் கெஸ்ஸிங்? சார் உங்களுக்கு சில மணி நேரத்துல வேலை செஞ்சிருக்கோம் சார். நீங்க வந்து ஓகே இயற்கையோட இணைஞ்சிருக்கிற ஆளு. ஓகே, சில மணி நேரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எஸ், மற்ற நபர்கள் யாராவது நேரங்கள், நாட்கள், வருடங்கள், மாதங்கள் அப்படிங்கிற மாதிரி? எஸ், எனிவன் கஸ்ஸிங்? அது வந்து தப்பா இருக்கணும் ரைட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நோ ஐடியா. ஓகே, வெரி குட் சார். நோ ஐடியான்னு சிம்பிளா சொல்லிட்டாரு. அந்த மாதிரி கேட்கும் போது நம்ம வந்து நோ ஐடியா, தெரியல, இல்ல வந்து எனக்கு சொல்ல தெரியுது நான் சொல்ல வரல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உண்மையாவே வந்து இந்த செஷன் வந்து நான் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அது அத்தனை விஷயங்கள் சொல்ல முடியும். 2 minutes. ஓகே, ஒருத்தவங்க நோ ஐடியான்னு சொல்லியிருக்காங்க, ஒருத்தவங்க வந்து சில மணி நேரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒருத்தவங்க சில நிமிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், எனி அதர் கேர்ள்ஸ்? சார் ஒரு ரொம்ப நாட்கள் ஆயிருக்கலாம் சார், அல்லது ரொம்ப மாதங்கள் ஆயிருக்கலாம், ரொம்ப வருடங்கள் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யாராவது பதிவு பண்ண விரும்புறீங்களா? அல்லது ஐயா போட்ட மாதிரி நோ ஐடியா சார் அல்லது தெரியல அப்படிங்கிற மாதிரி யாராவது இருக்கீங்களா? எஸ் ப்ளீஸ். எஸ் முஸ்தபா அலி சார் நோ ஐடியான்னு போட்டிருக்கீங்க, தேங்க்யூ. செல்வகுமாரி மேம் 2 minutes சார் அப்படின்னு போட்டிருக்கீங்க, தேங்க்யூ. சரளா தேவி மேம் சில மணி நேரங்கள் சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ. பாப்ஸ் எஸ்பின்னு போட்டிருக்கீங்க, 1 hour அப்படின்னு போட்டிருக்கீங்க, தேங்க்யூ மேம். எஸ், வேற யாராவது? few seconds. எஸ், பாரதி கணேஷ் மேம் few seconds அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஓகே, வேற யாராவது? கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து என்னன்னா few seconds வந்திருக்கீங்க, மினிட்ஸ் வந்திருக்கீங்க, செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹவர்ஸ். ஸோ few hours, 1 hour அப்படிங்கிற மாதிரி. இது தாண்டி யாரும் போகவே இல்லை, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார் 4 நாள் எடுத்து சார் அதுக்கப்புறம் தான் வேலை செஞ்சது, 1 மாசம் எடுத்து சார் அதுக்கப்புறம் தான் வேலை செஞ்சது அப்படிங்கிற மாதிரி யாருமே ஏன் சொல்லல? சார் எனக்கே சாப்பிட்ட உடனே வித்தியாசம் தெரிஞ்சிச்சு சார். ம் அழுகையே இல்ல. நார்மலா அந்த ம் விஷயத்துக்கு அழுகு வரும். வரல. ம் சந்தோஷமா ம் இருந்துச்சு. ம் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஒரு ம் ஒரு அமைதி நிலை. எனக்கே அப்படி இருந்துச்சுன்னா, குருவுக்கு எப்படி இருந்திருக்கும்? இல்ல அது உங்களுக்கு வந்து சில மணி நிமிடங்களை தெரிஞ்சுதா, சில மணி நேரங்களை தெரிஞ்சுதா, சில நாட்களை தெரிஞ்சுதா மேம் உங்களுக்கு? நீ எனக்கு அந்த நாள் ஒரு ஒரு 2 நாள் சார். அன்னைக்கு தெரிஞ்சிச்சு. ஓரி. ஆனா அது ஓகே, அத வந்து சரி. இதுதான்னு ரெகக்னைஸ் பண்றதுக்கு ஒரு 2, 3 நாள். அப்புறம் தான், ஓ! இதனால தான் நம்ம அமைதியா இருக்கோம். அப்படின்னு ம் நானே கன்க்ளூஷன் வந்தேன். ஓகே, நீங்க அதை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஃப்ளவர் ரெமெடி பத்தி தெரிஞ்சிருந்தீங்களா இல்ல தெரியாம இருந்தீங்களா? இந்த ஃப்ளவர் ரெமெடி எடுத்தா இது செய்யும் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி சார் இது வந்து 2020ல அப்ப வந்து ம் எந்த கிளாஸுமே இல்ல சார். அது வந்து ஒரு ம் மேகசின்ல பார்த்தேன். பார்த்துட்டு ஓகே. தமிழ்நாடு போனப்ப வாங்கிட்டு வர சொன்னது தான். ஸோ ம் அவங்க வந்து தமிழ்நாடுல அது டைல்யூட்டட் ஃபார்முலால வாங்கிட்டு வந்தாங்க. அது வந்து ஃபியூ ம் ட்ராப்ஸ் எடுத்தேன். ஆனா பிடிக்கல. அதனால சுடு தண்ணீல ஊத்தி சாப்பிட்டு பார்த்தேன் சார். ஓகே. ஹோமியோபதி கடையில இருந்து வாங்கியிருக்காங்க. ம் ம் ஸோ அப்ப ம் பத்தி ம் ம் தெரியாது. அப்ப வந்து ம் புக்ஸ்ல டெலிகிராம் புக்ஸ்ல உள்ளது மட்டும் தான் சார். நிமுலஸ்ன்னா ஓகே பயத்துக்கு, தெரிந்த பயத்துக்கு ம் அப்படி ம் தெரிஞ்சது ம் மட்டும் தான் சார். படிக்கல. கிளாஸ்லாம் எதுவுமே எடுக்கல அப்ப. ஓகே ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஒரு பேசிக்கான நாலேஜ் வந்து இதுனா இது செய்யும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சு ஆமா எடுத்திருந்தீங்க. சார். ஏ டூ ஏ தான். சரி, ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது சொல்ல வரீங்களா? கஸ்ஸிங், எனி கஸ்ஸிங்ஸ்? ஸோ செகண்ட்ஸ், ஹவர்ஸ், மினிட்ஸ்,
அப்படிங்கறத தாண்டி வேற ஏதாவது எதையும் சொல்ல விரும்புகிறீர்களா? எனி கஸ் ப்ளீஸ். சரி, ஓகே, ஐ வில் ரிவீல் மை செல்ஃப். எனக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்க அப்படின்னா பாரதி, எஸ், பாரதி கணேஷ் மேம் நீங்க சொல்லியிருந்த மாதிரிதான் ஃபியூ செகண்ட்ஸ் அப்படிங்கறது வந்து எனக்கு வேலை செஞ்சது அப்படிங்கறதோட செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 to 6 செகண்ட்ஸ்ல வந்து எனக்கு வேலை செஞ்சது. ஆனா அதை நான் ரியலைஸ் பண்ணினேன். மேடம் சொல்லி இந்த மாதிரி எடுத்து சார், நான் அதை ரியலைஸ் பண்ணதுக்கு எனக்கு 2 days ஆச்சு. எடுத்தேன், நான் அந்த ஃபீலிங் மாறிடுச்சு. ஆனா இதனாலதான் இன்னைக்கு ரியலைஸ் பண்றதுக்கு வந்து ஒரு 2 days ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு வேலை செஞ்ச நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 செகண்ட்ஸ்ல இருந்து ஒரு 6 செகண்ட்ஸ்க்குள்ள வந்து வேலை செஞ்சது. அதை வந்து என்னால ரியலைஸ் பண்ண முடிஞ்ச செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக 10 செகண்ட்ஸ் மட்டும்தான். அப்போ ஒரு செகண்ட்ல இருந்து 10 செகண்டுக்குள்ளாகவே எனக்கு வந்து அந்த உணர்வு ரீதியாக வந்து என்னால வந்து முழுமையாக உணர்ந்து கொள்ள முடிஞ்சது. சரிங்களா? சரி, இது செகண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க அல்லது மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க எதனுடைய அடிப்படையில் வந்து செகண்ட்ஸ் அல்லது மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியுமா? அவங்க தயவு கொண்டு வந்து வாய்ஸோ அல்லது வந்து மெசேஜ்ல சொல்லலாம். எந்த கஸ்ஸிங்ல வந்து மினிட்ஸ்ல வேலை செஞ்சிருக்கும் அல்லது ஃபியூ செகண்ட்ஸ்ல வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க கஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி. எஸ், ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமாக வேலை செய்யும். ஒருத்தவங்களுக்கு 6 மாசத்துக்குள்ள தெரியும், ஒருத்தவங்க 2 செகண்ட்ஸ்ல கூட தெரியலாம், ஒருத்தவங்க வந்து எடுக்கவே இல்லை சார், நான் வச்சிருந்தேன் எனக்கு அப்படியே வந்து உணர முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து நான் இன்டர்னலா எடுக்கும்போது என்னால வந்து ஒரு 3 to 6 செகண்ட்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது, ஒர்க் பண்ணிச்சு அப்படிங்கிறத ஒரு 6 செகண்ட்ஸ்ல இருந்து 10 செகண்டுக்குள்ள என்னால ரியலைஸ் ரொம்ப ரொம்ப அருமையாக புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதே மாதிரி நான் முதல் முறையா என்ன மலர் எடுத்திருந்தேன் அப்படின்னா வந்து இம்பேஷன்ஸ் அப்படிங்கிற மலர் தேர்வுல எடுத்திருந்தேன். அது எடுத்து முடிச்ச அந்த 10வது செகண்டுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா எனக்குள்ள அந்த இம்பேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த மனநிலை வந்து முழுமையா வந்து உணர முடிஞ்சது. அந்த இம்பேஷன்ஸோட அந்த ஒரு நெகட்டிவ் தன்மை அப்படிங்கிற அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து எல்லாமே போயிடுச்சு. எனக்கு ரொம்ப வந்து அந்த 10 செகண்ட்ல வேலை செஞ்சு நான் பார்த்த அந்த அற்புதங்கள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு மிராக்குலஸா வந்து இருந்தது. அப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு குயிக்கா வந்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு வந்து மலர் தேர்வுகள் வந்து நமக்கு அந்த அளவுக்கு இம்பாக்ட் காட்டுதா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இப்போ ஒரு சிலருக்கு வந்து தெரியும் சார் 10 செகண்ட்ல எப்படி சார் வேலை செஞ்சிருக்கோம், 3-4 செகண்ட்ல எப்படி வேலை செஞ்சிருக்கோம், 10 செகண்ட்ல எப்படி எல்லாம் வந்து உணர முடியும். ஒருவேளை நீங்க எட்வர்ட் பேட்ச் அவர்களுடைய அந்த யூகேல இருந்தே வந்து ஒரிஜினல் ரெமிடிஸ் வந்து வாங்கியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல. ஆனா நான் வாங்கினது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து லோக்கல் ஹோமியோபதி ஷாப்ல நம்ம நாடுகள்ல கிடைக்கக்கூடிய அந்த லோ காஸ்ட்ல கிடைக்கக்கூடிய கடைசி டைல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெரி லோ காஸ்ட்ல என்ன காஸ்ட்ல கிடைக்குமோ அந்த ரெமெடி தான் நான் எடுத்திருந்தேன். அந்த ரெமெடியே எனக்கு 3 to 6 செகண்ட்ஸுக்குள்ள வேலை செஞ்சு 10 செகண்டுக்குள்ள என்னால வந்து உணர முடிஞ்சது. அப்போ இந்த ரெமெடியில வந்து ஒரிஜினல் குவாலிட்டி வந்து ரொம்ப அருமையா வேலை செய்யுது சார். நமக்கு வந்து லோ பொட்டன்ஸ்ல வாங்கக்கூடியது, லோயர் டைலியூஷன்ல வந்து நம்ம வாங்கக்கூடியதெல்லாம் வந்து வேலை செய்யல அப்படிங்கிறதுலாம் இல்லை. சரியான தீர்வுல வந்து நம்ம சரியான நபர்களுக்கு சரியான முறையில வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கும் போது வந்து நிச்சயமாக ஃபியூ செகண்ட்ஸ்ல கூட யாருக்கு வேணாலும் மிராக்கலாக வேலை செய்யும். அதே மாதிரி அதை நான் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து நான் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருந்தேன். ஃப்ளவர் ரெமெடி பத்தி தெரிஞ்சுன்னா அப்படி ஒரு பேசிக் ஒரு நாலேஜ் கூட வந்து கிடையாது. மேடம் சொல்ற மாதிரி தான் இது இப்படி மிமிலஸ்னா இப்படிதான், கார்ஸ்னா இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி வந்து மேடத்தை விட வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ரஃப் ஐடியா மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா அது எனக்கு எடுத்து முடிச்சதுக்கு பின்னாடி தான் வந்து ஓ இம்பேஷன்ஸ்னா இந்த அளவுக்கு வேலை செய்யும் அல்லது இப்படியான ஒரு தீர்வுல கொடுக்குது அப்படிங்கறத நான் எடுத்துக்கு பின்னாடி எனக்கு தெரிஞ்சது. அப்ப நான் தியரிட்டிக்கலா அந்த ஒரு ஒரு தீர்வுகளை பத்தி நான் மலர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அதனுடைய பிராக்டிகலான விஷயங்கள் எவ்வளவு துரிதமாக வேலை செய்யும் அப்படிங்கிற அந்த ஒரு அனுபவம் வந்து எனக்கு வந்து கிடைச்சிருந்தது. அதனாலதான் என்னவோ வந்து எனக்கு மலர் தேர்வுல வந்து புதுமையான விஷயங்களையும் பல்வேறு ரகசியங்கள் சூட்சமங்களையும் வந்து பல்வேறு கட்டண வகுப்புல வந்து சொல்ல முடியுது. ஸோ இலவச வகுப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு சில ரெஸ்ட்ரிக்டடான விஷயங்களை வந்து நம்ம சொல்லவும் முடியுது அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம யூடியூப்ல பதிவு பண்ணிருக்கக்கூடிய பல்வேறு விதமான நம்ம டேட் ஆஃப் பர்த் பேஸ் பண்ணி எடுக்கிறது, பிறந்த தேதிகள், அப்புறம் இன்பேசஸ் மலர்களை பத்தி நிறைய அதிசூட்சமங்கள் ரகசியங்கள் சொல்லியிருப்போம். இந்த மாதிரி வந்து எல்லாமே அந்த யூடியூப்ல வந்து பார்க்காம இருக்கக்கூடிய நபர்கள் வந்து யூடியூப் லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களோட ஃபீட்பேக்ஸ் இருக்கும், நிறைய வகுப்புகளோட ஃபீட்பேக்ஸ் இருக்கும், நிறைய வகுப்புகளுடைய முழுமையான அந்த ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஒண்ணு நீங்க யூடியூப்ல வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே போட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல யாராவது இல்லாம இருந்தீங்க அப்படின்னாலும் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நீங்க இணையும் போது இந்த மாதிரி வந்து நம்ம வகுப்புகள் என்னென்னலாம் வந்து எப்படி எல்லாம் வருது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாகவும் தெரிஞ்சிக்க முடியும்.
ஸோ ஒன் சைடு வந்து நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க் அப்படிங்கிறது வந்து நான் பதிவு பண்றேன். ஸோ இணையாம இருக்கக்கூடிய நபர்கள் நான் மெசேஜ்ல போட்டக்கூடிய லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்றது மூலமா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நான் ரிக்வெஸ்ட் வந்து அக்செப்டன்ஸ் கொடுத்ததுக்கு பின்னாடி உங்களால வந்து நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் வந்து இணைய முடியும். அதனால வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்ததுக்கு பின்னாடி வந்து ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்பட வேண்டாம். செஷனை முடிச்சதுக்கு பின்னாடி நேரம் இருந்தது அப்படின்னா இமீடியட்டா எல்லாருக்குமே வந்து ரிக்வெஸ்ட் அக்செப்டன்ஸ் வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு மலர் திரைகள் வந்து நம்மளுடைய லைஃப்ல பொருத்தி பார்த்து ப்ராக்டிக்கலா வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும், அனுபவ ரீதியா வந்து கத்துக்கணும். அதே மாதிரி சூட்சுமங்கள் ரகசியங்கள் எல்லாமே வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி யூடியூப்ல போட்டக்கூடிய நிறைய இலவச வகுப்புகள் வீடியோஸ் வந்து பாருங்க. அதுலயே வந்து நிறைய இடங்களை வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப புதுமையாகவும் அனுபவ ரீதியாகவும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி மந்த்ல நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஜனவரி 2nd வீக்ல வந்து கிளாஸ் வந்து நடைபெற இருக்கும். ஃப்ளவர் ரெமிடிஸ் அனுபவ ரீதியான வகுப்புகள் அப்படிங்கிற மாதிரி 12 வாரங்கள் வகுப்பு இருக்கும். 3 மாத காலங்கள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில இருக்கும். ஸோ நம்ம 7 மணிலிருந்து 8 மணி வரையில அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் 8:30 9 o'clock கூட அந்த மாதிரி வந்து ஆகலாம். ஸோ மினிமம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு 1 hour இருக்கும். மேக்ஸிமம் அப்படிங்கிறது ஒரு 1.5 hour 2 hours அந்த மாதிரி வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி கூட வந்து போகிறதுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த அனுபவ ரீதியான வகுப்புகள் இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலா ரொம்ப எளிமையா வந்து மலர் தேர்வுகள் பேச்சுலர் ரெமிடிஸ் வந்து பத்தி நீங்க படிச்சுக்கணும் இல்லை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக ஜனவரியில நடைபெறக்கூடிய வகுப்புகள்ல ஒவ்வொருத்தருமே வந்து தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து மலர் தேர்வு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, அல்லது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, அல்லது மலர் தேர்விலே வந்து நான் வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன் சார் 10 வருடமா 20 வருடங்கள் நானே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரா இருந்தாலும் சரி, அனைவருக்குமே நாம அந்த ஜனவரி மந்த்ல எடுக்கக்கூடிய வகுப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வகுப்புமே வந்து ரொம்ப புதுமையாகவும் ரொம்ப வந்து ஒரு இன்னோவேட்டிவாகவும் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்க ஒவ்வொருத்தருக்குமே தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஸோ அதோட ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஐ வில் ஷோ த ஸ்லைடு. நான் வந்து ஸ்லைடு வந்து ஷோ பண்றேன். அந்த ஸ்லைடு வந்து நான் ஷோ பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப கிளியரா புரியும். ஜஸ்ட் மினிட். அதாவது என்ன அப்படின்னா மிக எளிமையான தெளிவான நுட்பமான முற்றிலும் புதிய கோணத்தில் புதிய பரிமாணத்தில் அனுபவ பாட வகுப்புகள் மொத்தம் 3 மாத கால அளவுகள் நடைபெறும். மொத்தம் 12 வகுப்புகள் இருக்கும். வாரத்துல ஒரு நாள் 1 மணி நேரம் அப்படிங்கிறது குறைவாக 1 மணி நேரத்திற்கு மேலவும் இருக்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்ம 6:30க்கு வந்து இந்த செஷன் போட்டிருப்போம். பட் நமக்கு நடைபெறக்கூடிய அந்த வகுப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு சண்டேவும் ஈவினிங் 7 PM வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் முடிக்கிறது அப்படிங்கிறது 8, 8:30 9 o'clock அந்த மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போகும். பட் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது பொதுவாக ஆன் டைம்ல வந்து நம்ம 7 PM வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு வகுப்பினுடைய கட்டணம் அல்லது ஒரு வாரத்தினுடைய கட்டணம் அப்படிங்கிறது 800 rupees அப்படிங்கிறதுல இருக்கும். 12 வகுப்புக்கான முழு கட்டணம் அப்படிங்கிறது 9600 அப்படிங்கிற வரும். அதே போல வகுப்பு ஒரு சிலராக வந்து அட்டன் பண்ண முடியல அல்லது வந்து மிஸ் பண்ணிட்டுங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு வகுப்புகளுக்குமே ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். வீடியோ ரெக்கார்டிங்ஸோ ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக நம்ம இந்த ஜூம் மீட்ல தான் வந்து கிளாஸஸ் இருக்கும். அதோட ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிளாஸஸ்க்குமே வந்து கிடைக்கும். முடிந்தாலும் வந்து நம்ம ஜூம் ரெக்கார்டிங்கை கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு யூடியூபோட லிங்க் வந்து அனுப்புவோம். அந்த லிங்கை பயன்படுத்தி வந்து நீங்க யார் நம்ம குழுவில் இருக்கக்கூடிய நபர்களை மட்டும்தான் வந்து பார்க்க முடியும். யூடியூபே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னாலும் பொதுவாக இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் பார்க்க முடியாது. இப்போ வகுப்புல யார் கலந்து கொள்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வகுப்பு ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு லைஃப் டைம் ஆக்சஸ் மாதிரி தான். ஸோ அந்த அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கூடியதுல வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ வகுப்பு தேதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு 12ஆம் தேதியில வந்து ஆரம்பிக்கும். அதாவது கிட்டத்தட்ட வந்து பொங்கலுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி. ஸோ வகுப்பு தளம் வகுப்பு நேரம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஜூம் மீட் அப்படிங்கிற போட்டிருக்கும். வகுப்பு மொழிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரும்பாலும் 90 to 95% அப்படிங்கிறது தமிழ்ல தான் வந்து இருக்கும். ஒரு சில இடங்கள்ல மட்டும் நம்ம வந்து ஆங்கிலம் அப்படிங்கிற பெயர்ல வந்து இந்த மாதிரி ஸ்லைட்ஸ் வந்து நம்ம இமேஜஸ் ஷோ பண்றதோ அல்லது ஒரு சில வீடியோக்கள் வந்து நம்ம பிளே பண்ணி காட்டுறது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஆங்கிலத்துல இருக்கும் அப்படிங்கிறது நாம புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இந்த வகுப்புல வந்து கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க ஒவ்வொரு வாரமும் 800 rupees அப்படிங்கிறது வந்து நீங்க பே பண்ணி ஒவ்வொரு வாரமாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம்.
அப்படி இந்த வகுப்புல நீங்க ஜாயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிற வந்து சார் இன்னைக்கு 2வது வகுப்பு மட்டும் வேணும், 4வது வகுப்பு மட்டும் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட வகுப்பு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கிடையாது. டோட்டலா அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து 12 வகுப்புகள் 3 மாத காலங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அந்த பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளாதாரம் தடையா இருக்கக்கூடாது, அந்த பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப வந்து எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வாரமும் 800 ருபீஸ் வந்து நீங்க கட்டணம் செலுத்தி தாராளமாக படிச்சுக்கலாம். சரிங்க சார், இப்போ வந்து நான் ஹோல் பேமெண்ட் பல்க் பேமெண்ட்டா வந்து நான் 12 கிளாஸஸ்க்கும் ஒரே டைம் பே பண்றேன் அப்படின்னு சொன்னா அப்ப எனக்கு என்ன சார் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்க அல்லது விருப்பப்படுறீங்க அப்படின்னா, பே பல்க் பேமெண்ட் ஆஃப் ₹9,000 ஃபார் 12 கிளாஸஸ். அப்ப நம்ம அந்த 12 வகுப்புகளுடைய முழு கட்டணம் அப்படிங்கிறது நமக்கு 9,600 அப்படிங்கிறது வரும் இல்லையா? அதுல இருந்து இந்த முழு கட்டணம் செலுத்தக்கூடிய நபர்கள் 9,000 ருபீஸ் 9,000 ரூபாய் மட்டுமே செலுத்தினால் போதுமானதாக இருக்கும். அப்போ 600 ருபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற பேர்ல வந்துடும். அதே போல இந்த 9,000 ருபீஸ் அப்படிங்கிறது பே பண்றது மட்டும் இல்லாம அவர்களுக்கு அரோமா தெரப்பி கிளாஸ் ஒர்த் ₹2,000 அப்படிங்கிற எந்த ஒரு வகுப்புமே நீங்க ஃப்ரீயாவே படிச்சுக்க முடியும், இலவசமாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த அரோமா தெரப்பி வகுப்பு அப்படிங்கிறது நமக்கு ஜனவரி மாதங்கள்லயே வந்து நடைபெறும். ஸோ அந்த 2,000 ரூபாய் மதிப்புள்ள அந்த அரோமா தெரப்பி அப்படிங்கிற வகுப்புகளை நீங்க தாராளமாக நீங்க இந்த ஃபுல் பேமெண்ட் பண்ணும்போது நீங்க படிச்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது நீங்க ஓவராலாக நமக்கு சிங்கிள் பேமெண்ட்டை பண்றோம் அப்படின்னு சொன்னா டோட்டல் ஒர்த் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்டா நமக்கு ஒரு 600 ருபீஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அரோமா தெரப்பி ஒர்த் 2,000 ருபீஸ் வந்து ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற பேர்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 2,600 ரூபாய் 2,600 ருபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒர்த் பெனிஃபிட்டா வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த சார் என்னால வந்து 9,600 வந்து அல்லது 9,000 வந்து எனக்கு சிங்கிள் பேமெண்ட்டா வந்து பண்ண முடியல அப்படின்னா தாராளமாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 4,500 அல்லது 4,500 அப்படிங்கிற மாதிரியும் ரெண்டா வந்து நீங்க ஸ்பிளிட் பண்ணியும் வந்து தாராளமாக வந்து செலுத்திக்கலாம். பட் இந்த மாதிரி வந்து நீங்க ரெண்டா வந்து ஸ்பிளிட் பண்ணி வந்து நீங்க பே பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து முதல் அந்த 4 வாரங்களுக்குள்ள வந்து செலுத்துற மாதிரி இருக்கும். அப்போ முதல் வாரங்கள் வந்து நீங்க ஒரு 4,500 ருபீஸ் வந்து நீங்க செலுத்திட்டு வந்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 2ஆம் வாரம் 3ஆம் வாரம் 4ஆம் வாரம் முடியறதுக்குள்ளே அது முடிஞ்சதுக்கு பின்னாடியோ அதாவது 5வது வாரம் வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ரெமைனிங் இருக்கக்கூடிய பேலன்ஸ் பேமெண்ட்டை வந்து நீங்க பே பண்ணா மட்டும்தான் அந்த ஒரு ஆஃபர் அப்படிங்கிறத நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே போல இந்த வாரம் வந்து 800 ருபீஸ் வந்து கட்டணம் செலுத்தி படிக்கக்கூடிய நபர்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் செலுத்தக்கூடிய கட்டணம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த 12 வகுப்புகள்ல முதல் 6 வாரங்களுக்கு மட்டும்தான் இந்த வாரம் செலுத்தக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். 6வது வாரங்களுக்கு பிற்பாடு வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து நீங்க 2 பகுதிகளாக பிரித்து வந்து நீங்க முழுமையா வந்து செலுத்தலாம். அதில் வந்து நீங்க சிங்கிள் பேமெண்ட்டாகவும் 6வது வகுப்புக்கு பின்னாடி வந்து நீங்க மொத்தமாகவும் செலுத்தி கொள்ளலாம். ஸோ மொத்தமா அல்டிமேட்டா பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் பண்ணலாம், இல்லை அந்த ஃபுல் பேமெண்ட் அப்படிங்கிறதே வந்து 2ஆக பிரித்து 2 இன்ஸ்டால்மெண்ட்டா பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் பண்ணலாம், அல்லது வீக்லி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். வீக்லி பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா முதல் 6 வகுப்புகளுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் பே பண்ணிக்கலாம். 6வது வகுப்பை தாண்டி நீங்க ரிமைனிங் அமௌண்ட் பே பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் அமௌண்ட் வந்து நீங்க சிங்கிள் பேமெண்ட்டா பண்ணிக்கலாம், அல்லது அதையுமே வந்து நீங்க 2 இன்ஸ்டால்மெண்ட்டா பிரிச்சியும் ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்குள்ள 4 வாரங்களுக்குள்ளாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இரண்டா பிரிச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்டும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதுல சொல்ல வர்றது என்ன அப்படின்னா 6வது வாரங்களுக்கு பிறகு வீக்லி பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க அனுபவ ரீதியாக ஒவ்வொரு விஷயங்களிலும் மிக எளிமையாகவும் தெளிவாகவும் நுட்பமாகவும் புதிய கோணத்தில் புதிய பரிமாணத்தில் அனுபவ பாட வகுப்புகளை வந்து கத்துக்கணும் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஒவ்வொருத்தருமே பயன்படுத்திக்கோங்க. நேரம் இல்லை அப்படிங்கறது வந்து நீங்க ஒரு பொருட்டா வந்து நீங்க வந்து எடுத்துக்காம உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலையும் ரெக்கார்டிங்ஸ் கேட்டு முடிச்சதுக்கு பின்னாடி அடுத்த வகுப்புகள் நடைபெறுவதற்கு முன்னாடி உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த வகுப்புகள் சார்ந்து இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்க குழுக்களை பதிவு பண்ணீங்க அப்படின்னா அடுத்த வகுப்பு நடைபெறுவதற்கு முன்னாடி உங்களுடைய கேள்வி சந்தேகங்கள் அப்படிங்கிறது நிவர்த்தி செய்யப்படும். அதனால வந்து நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு தடையா இல்லாம உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னாலும் நீங்க ரெக்கார்டிங் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இந்த அனுபவ ரீதியான புதிய பரிமாணம் புதிய கோணத்துல மிக எளிமையாகவும் தெளிவாகவும் நுட்பமாகவும் பேட்ச் ஃப்ளவர் ரெமிடிஸ் பேட்ச் மலர் தீர்வுகளை வந்து ஒவ்வொருத்தரும் மிக அற்புதமாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த செஷன்ல வந்து இணைந்திருந்த அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மீண்டும் இது போல வந்து இலவச ஒரு சில வகுப்புகள் இருந்து அப்படின்னா அடுத்த வருடம் 2025 2025 வந்து வாய்ப்பு இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக சந்திப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதே மாதிரி இந்த இப்ப நம்ம சொல்லியிருந்த இந்த வகுப்பு விஷயங்களை சார்ந்து வந்து உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் கேட்கலாம். அல்லது இப்ப கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1.5 மணி நேரமா டிராவல் பண்ணியிருக்கோம். நான் சொல்லியிருந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் வந்து நீங்க தாராளமாக கேட்கலாம். அல்லது வந்து இந்த வகுப்பு பற்றி வந்து உங்களுடைய கருத்து பதிவுகளை வந்து நீங்க பேசணும். சார் நல்லா இருந்துச்சு, நல்லா இல்ல இந்த கிளாஸ் வந்து நீங்க வேற மாதிரி எடுக்கலாம், அல்லது நீங்க சுத்தமா வந்து நீங்க எடுக்கிறது எதுவுமே புரியல, அல்லது நீங்க சொல்றது வந்து எங்களுக்கு ஒர்த்தாகவே இல்லை, இந்த மாதிரி வந்து நீங்க எந்த கருத்துக்களோட இருந்தாலும் சரி ஒரு ஓப்பன் டாக் அப்படிங்கிற மாதிரி தான். என்ன பொறுத்தவரை அது வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிறத தவிர்த்து ஒரு ஃபீட்பேக் அப்படிங்கிறது ஒரு ஃபீட்பேக்கா ஒரு கருத்து பதிவுங்கிற கருத்து பதிவு மட்டும் தான் நான் கருத்து பதிவாக மட்டும் தான் நான் பாக்குறேன். அதனால வந்து அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நான் எதையும் எடுத்துக்க மாட்டேன். அதனால உங்களுடைய உண்மையான கருத்துக்கள் நீங்க எப்படி உணர்வுபூர்வமா புரிஞ்சுக்கிட்டீங்க அல்லது என்ன புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் என்ன கருத்து பதிவுகள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொருத்தராகவும் தாராளமாக வாய்ஸ்ல பதிவு செய்யலாம். எஸ் ப்ளீஸ். எஸ் தேங்க்யூ சார். மெசேஜ் போட்டீங்க. எஸ் வாய்ஸ் நோட்ல வந்து யாராவது வந்து வாய்ஸ்ல பேச விருப்பப்படுறீங்களா? எஸ். ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னா ஒரு சில அறிவிப்புகள் வந்து நான் சொல்றேன். கருத்து பதிவில் யாராச்சும் பதிவு பண்ணோம் அப்படின்னா பதிவு பண்ணி முடிச்சிருங்க. ஸோ ரெக்கார்டிங் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்ததா வந்து இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பத்தி நான் சொல்றேன். எஸ் யாராவது ஒருத்தர் தாராளமாக பேசலாமே. ஓகே. ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட இப்போ நம்ம நிறைய நபர்கள் இருந்தாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சொன்ன கான்செப்ட் முடிஞ்ச உடனே வந்து வெளியேறி இருப்பாங்க. ஸோ ரகசியம் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு இருந்தேன். பட் அது அவர்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஃபியர் அப்படின்னா உணர்வு மட்டும்தான். அந்த ஹோல் ப்ராசஸ் முடிகிற வரையில வந்து நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு விஷயத்தினுடைய பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படிங்கிறது வந்து தெரியும். அந்த மாதிரி நம்ம என்னதான் வந்து ஒரு இலவசமா கொடுத்துட்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம சொன்னோம் அப்படின்னாலும் அதை முழுமையா கேட்கக்கூடிய அந்த தன்மைகள் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலான நபர்கள் கிட்ட வந்து இருந்திருக்காது. அதனால அதை பத்தி நம்ம வந்து ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கண்டு கிடையாது. சரி, நம்ம இதை வந்து ரெக்கார்டிங் வந்து நம்ம முடிச்சுட்டு ஒரு சில அடிஷனல் விஷயங்களை வந்து நான் உங்க எல்லாருக்குமே சொல்றேன். சரிங்களா? எஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.